கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சந்நிதிக்கு எங்களை அழைத்து வந்தீரே, அதுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை நாங்கள் திறந்து அதை படிக்கும்போது ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுங்க. எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான போஜனத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான போஜனங்களை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, எங்கள் வாழ்க்கை கெட்டப்படும்படி, எங்கள் வாழ்க்கை உண்மையிலே வளரும்படி நீர் எங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. அன்று விசேஷமாக இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காரியத்தை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் அதை உண்மையாக எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய உணர்ச்சிகள் அல்ல, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தை நாங்கள் கெட்டுவோம் அப்படின்ற அந்த வாஞ்சையோடு நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானவரே, நீரே நடத்துங்க. எல்லாம் கையிலே ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2 அதிகாரத்தை நம்ம கடந்த 4 வாரங்களாக 5 ವಾರಗಳಾಗಿ ನಾವು பார்த்திருந்தோம். 1 ಪೇತ್ರದ 2ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ 4 ಭಾಗಗಳಾಗಿ ನಾವು ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னைக்கு 3வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போறோம். ಇವತ್ತು 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಳಗಡೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. முதல் 2 அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ಮೊದಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನನ್ನ ಗಮನಿಸಿದ್ದೇವೆ? கர்த்தர் நம்மளுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு அவரு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மள ஆண்டவர் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்ம வாழ்க்கை கெட்டணும் அப்படின்னு கெட்டப்படணும், அது ஒரு பில்டிங் போல நம்ம வாழ்க்கை கெட்டப்படணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான அந்த ஆண்டருடைய வார்த்தையை பால் போல, ஒரு தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை எப்படி போசிக்கிறாங்களோ அதே போல பாலை கொடுத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எல்லா இதுலயும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் அவருடைய பால், ஆண்டருடைய வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்றத பார்த்தோம். ನಮ್ಮ ಜೀವನ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಶುದ್ಧ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾದಂತಹ ಹಾಲು ಎಂಬುದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಕುಡಿಯೋದ್ರ ಮೂಲಕ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನ கட்டுக்கொள்ளப்படಬೇಕೆಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நம்மள உள்ள இருக்கிற போராட்டங்கள், வெளிப்படையான இருக்கிற போராட்டங்களை நம்ம எப்படி சந்திப்பது அப்படின்றது குறித்து பார்த்தோம். ಕಳೆದ 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ ನಾವು ಆಂತರಿಕವಾಗಿರತಕ್ಕಂತ ಹೋರಾಟಗಳನ್ನ, ಬಾಹ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಹೋರಾಟಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಿಭಾಯಿಸುವಂತದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சரி, நான் ஒரு இன்னொரு அறிவிப்பு முடிச்சிட்டேன். அது சர்ச் முடிஞ்ச மெசேஜ் முடிஞ்சோனே இன்னொரு அறிவிப்பு நான் பண்ணிடுறேன். ಇನ್ನೊಂದು ಪ್ರಕಟಣೆ ಇದೆ, ಅದು ಉಪದೇಶ ಮುಗಿದ ನಂತರವಾಗಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்து கஷ்டத்தை சகிச்சாரோ அதே போல அந்த இதுலயே நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம 2வது அதிகாரத்துல நம்ம கடந்த வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಸಹ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எல்லாருக்கும் கீழ்ப்படிங்க, கவர்மெண்ட் ஆபீசர் கீழ்ப்படிங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு ஜனங்க செய்யறாங்களா, இல்லாட்டி உங்களுக்கு விரோதமா இருக்கிற எஜமான், ரொம்ப கடினமான எஜமான் இருந்தா கூட நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ನಿಮ್ಮ ಕಚೇರಿ ಇರಬಹುದು ಅಥವಾ ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ನೀವು ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರಿ ಎಂಬುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னைக்கு 3வது அதிகாரத்துல நம்ம குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவி உறவை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. எப்படி நம்ம குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரே ஒரு காரியம் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. திருமணத்தை ஸ்தாபித்தது யாரு? ಮದುವೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ, ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರುங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நான் 2024 25 26 நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நிறைய பிளான் வச்சிருப்பாங்க மேரேஜுக்கு. ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋಜನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. 2024 25 ಅಥವಾ 26 27 ನಾನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಯೋಜನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಯಾರು மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணது? ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಮದುವೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? ஆண்டவர் ஸ்தாபித்தார். குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்தது ஆண்டவர். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರು. ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. சோ அங்க ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನವಿದೆ. ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನದಲ್ಲಿ, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இங்க பாருங்க, புருஷன் தன் தகப்பன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவங்க ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று ஆதியாகமத்துல சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு,
அப்போஸ்தலர் பவுல் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ಪುರುಷರು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஸோ மேரேஜ் வரைக்கும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தோட இருந்திருப்போம். மேரேஜுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இருந்து வந்து நம்ம என்ன பண்றோம், யார் கூட இணைகிறோம், மனைவி கூட இணைந்து அவங்க 2 பேரும் 2 அல்ல ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಪೋಷಕರೊಡನೆ ನಾವು ವಾಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಮದುವೆಯಾದ ನಂತರ ಅವರಿಬ್ಬರು ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ಇಬ್ಬರ ಶರೀರವಾಗಿರದೆ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಅವರು ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ஸோ இந்த ஊழியத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃபோன் கால் வரும், நிறைய குடும்பங்களை நாங்கள் சந்திப்போம். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு பைபிள்ல இருந்து நம்ம வந்து பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆலோசனை நம்ம நிறைய கொடுப்போம். ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು ಸಂಭವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ದೂರವಾಣಿ ಕರೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತದೆ. ವಚನಾಧಾರಿತವಾಗಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅವರಿಗೆ ನಾವು ನೀಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. விசேஷமாய் குடும்பத்துல ப்ராப்ளம் வர்றது வந்து சில காரியங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. இது இந்த காரியங்கள்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம் ಕುಟುಂಬத்துல. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. ಅದನ್ನ ನಾನು ಆನಂತರವಾಗಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. விசேஷமாய் புதுசா மேரேஜ் ஆயிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படியே காணும். ಆ ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಕಾಣಪಡ್ತದೆ. ஸோ மேரேஜ் ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ಆಗಿರುತ್ತೆ. ಮದುವೆ ಆಗಿ ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನವ ವಿವಾಹದ ಒಂದು ದಂಪತಿಗಳ அன்னைக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, ಆವತ್ತು ಒಂದು ಸಹೋದರರು ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರು, பிரதர் எனக்கு வந்து நான் வந்துட்டு நான் மேரேஜ் ஆகி 2 மாசம் தான் ஆகுது, ನಾನು ಮದುವೆಯಾಗಿ 2 ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಆಗಿದೆ, நான் வந்து தப்பான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் போல, எல்லாம் குழப்பமா இருக்கு, ஒரே சண்டையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ನಾನು ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು ಮದುವೆ ಆಗಿದ್ದೇನೆ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ, ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಅಥವಾ ಒಂದು ಕಳವಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಸವಾಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஸோ அப்போ வந்து நான் என்ன அவங்களுக்கு நான் சொன்னேன், ನಾನು ಅವ್ರಿಗೆ ಏನಂತ ಹೇಳಿದೆ, சரி வாங்க நீங்களும் உங்க மனைவி வாங்க, நாங்களும் எங்க மனைவி நாங்க பேசுறோம், ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு சில காரியங்களை பார்ப்போம் அப்படின்னு வந்து நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். ನೀವು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಮಡಿದೇವರು ಬನ್ನಿ, ನಾವು ಮತ್ತು ನಮ್ಮ ಮಡಿದೇವರು ವಚನಾಧಾರಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಪಡಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ. இன்னைக்கு அந்த ஆண்டுடைய வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டுடைய வசனத்துக்கு அவங்க வந்து தாழ்ந்து வந்ததுனால அவங்க குடும்ப வாழ்க்கை வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಅವರು ವಚನಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಂಡ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ಕುಟುಂಬ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. சரி, எதுக்காக பிரச்சனை வரும், குடும்பத்துல என்னென்ன காரணத்துக்காக பிரச்சனைகள் வரும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವ ಆಗ್ತದೆ? முதல்ல வந்து சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ், என் காரியம் தான் நடக்கணும், நான் ஆசைப்பட்டு இப்படி தான் நடக்கணும், என் குடும்பத்துல நான் சொன்னது தான், நான் கிழிச்ச கோட்டை தான் என் வைஃப் தாண்டக்கூடாது, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கணவர் சொல்வாரு. மனைவியும் நான் இஷ்டப்பட்டது தான் என் குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய குடும்பங்கள்ல நம்பர் 1 ப்ராப்ளம். ಆ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಸ್ವಪ್ರತಿಷ್ಠೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು, ನಾನು ಹೇಳಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಗೆರೆಯಲ್ಲಿಯೇ ನನ್ನ ಹೆಂಡತಿ ದಾಟಬಾರದು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಡದಿಯೂ ಸಹ ನಾನು ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಂಡನು ನಡೆಯಬೇಕೆಂಬ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವ ಆಗ್ತದೆ. இதுல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாஷை ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ வந்துருது, ஈகோனால கோவம் வருது, பிரிவு வருது, சண்டை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ಇಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅಹಂ ಎಂಬುವಂತದ್ದು ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಜಗಳ ಮತ್ತು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னொரு காரணம் வந்து நிறைய ஃபேமிலியில ப்ராப்ளம் ஏன் வரும்னா, ஆண்டவர் வசனம் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு பைபிள்ல என்ன சொல்லுது, குடும்பம் எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு அதுல அறிவு இல்லாத இருக்கும்போது நம்ம சொந்தமா முடிவுகள் எடுப்போம், சொந்தமா குடும்பத்தை நடத்த பார்ப்போம், சொந்தமா பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பார்ப்போம். அப்பவும் நம்ம வந்து தப்பான வழிக்கு நம்ம போயிட சான்ஸ். ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಂದ ನಾವು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಾತಿರವಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದರ ಒಂದು ಅರಿವಿಲ್ಲದೆ ತಮ್ಮ ಒಂದು ಸ್ವಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುವಾಗ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியில எதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்கு ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, வெளி ஆட்களோடைய இன்டர்ஃபியரன்ஸ். என்ன பண்ணுவாங்க, வெளியாளுங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து குடும்பத்தாரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்க வந்து எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து மூக்க நுழைச்சிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில அவங்க மூக்க நுழைக்கும் போது என்ன ஆயிருது, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள், பிரிவுகள் வந்துருது. ಇನ್ನೊಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೊರಗಿನವರು ತಮ್ಮ ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಮೂಗು ತೋರಿಸುವಿಕೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅವರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವವಾಗ್ತದೆ. இன்னும் சில டைம் வந்து ஃபேமிலியில ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, பண பிரச்சனை. கணவனுக்கு
மனைவி என்ன பணம் வச்சிருக்காங்க தெரியாது, மனைவிக்கு கணவன் என்ன பண்றாருன்னு தெரியாது. ஸோ அதனால ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த பண பிரச்சனைனால நிறைய குடும்பத்துல பிரச்சனை வரும். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಹಣವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿವಿರುವುದಿಲ್ಲ. ಗಂಡ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ, ಹೆಂಡತಿ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಹಣವನ್ನ ವ್ಯಯ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವವಾಗ್ತಾ ಇರ್ತವೆ. இன்னும் சில குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை வரும்னா, கெட்ட பழக்கம் இருக்கும். கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வரைய முடியல அவங்களால. அந்த கெட்ட பழக்கத்துல மாட்டிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால சண்டை, அதனால போராட்டம். ஸோ அது கெட்ட பழக்கம் என்ன மாதிரி இருக்கலாம், பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கும் இருக்கு. அதனால அந்த குடும்பம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, அது வந்து ஆசீர்வாதம் இல்லாம அந்த குடும்பம் வந்து அப்படியே பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள ಇருக்கு. ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಹವ್ಯಾಸಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಗಂಡನಿಗಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮಡದಿಗಾಗಿರ್ಬೋದು ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವವಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. நாங்க இன்னும் சில குடும்பத்துல பார்த்திருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்தின் இன்பம், உலகத்துல வந்து நம்ம இப்படி வாழணும், இது நம்ம வாங்கிடணும், இது இப்படி வாழணும், அது எப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டு நம்ம இது வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும், ஜனங்களுக்கு தெரியணும், நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு உலகத்துல இருக்க இன்பங்கள் நம்ம குடும்பத்துல எடுக்கிற முடிவுகளுக்கு காரணமாயிருது. ஸோ அதனால வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆயிருந்தாங்க சில குடும்பங்கள். ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಲೋಕದ ಆಶಾಪಾಸಗಳಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಡಂಬರದ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಉದ್ಭವವಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. இன்னும் சில குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருதுன்னா, கணவன் மாத்திரம் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பாரு, மனைவி விசுவாசிக்க மாட்டாங்க. இல்லாட்டி மனைவி விசுவாசிப்பாங்க, கணவன் விசுவாசிக்க மாட்டார். ஸோ ஒரு அவிசுவாசி குடும்பத்தில் இருக்கும் போது அது வந்து பயங்கர பிரச்சனைகளை உண்டாக்குதும், ஒரு நிம்மதியா இருக்காது அந்த குடும்பத்துல. ಇನ್ನು ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಗಂಡ ದೇವರನ್ನ ನಂಬಿರ್ತಾನೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ದೇವರನ್ನ ನಂಬದಿರ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ತಾರೆ, ಅಥವಾ ಹೆಂಡತಿ ದೇವರನ್ನ ನಂಬಿ ಗಂಡ ನಂಬದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅವಿಶ್ವಾಸಿ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಉದ್ಭವ ಆಗ್ತಾ ಇರ್ತದೆ. இன்னைக்கு வந்து எதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಯಾಕೆ ವಿವಾಹದ ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இது ஆண்டவருடைய பிளானுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு கணவன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஆண்டவருடைய பிளான், நம்மளுடைய பிளான் இல்ல. ಇದು ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ. ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಥವಾ ಹೆಂಡತಿಗೆ ಗಂಡನನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ. எல்லாரும் நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, மேரேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்ல, ஸோ அவனுக்கு ஒரு துணையை, ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறேன், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு ஆண்டர் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஒரு துணை அப்படின்னா ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್, ஒரு ಅರುமையான ஒரு ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಆಂಡ್ರ್ வந்து ಏರೆತ್ತಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನ ಒಂಟಿಯಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಸರಿಯಲ್ಲ, ಆತನಿಗೆ ಸಂಗಾತಿಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳೆಂಬುದಾಗಿ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஃப்ரெண்டு, முக்கியமான ஃப்ரெண்டு உங்க மனைவி, உங்க கணவன். ಆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ನೇಹಿತ, ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದು ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಎಂಬುದಾಗಿ. ஸோ ஆண்டவர் வந்து அவங்க தான், நீங்க சொல்லலாம் பிரதர் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பிரதர் சொல்லலாம், சிஸ்டர் சொல்லலாம், எனக்கு காலேஜ்ல எங்க ஆபீஸ்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு நம்பர் 1 ஃப்ரெண்ட், கர்த்தர் கொடுத்த ஃப்ரெண்ட் யாருன்னா அது வந்து நம்ம மனைவி, நம்ம கணவன். ನೀವು ಹೇಳಬಹುದು, ನನ್ನ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ನನ್ನ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಅಥವಾ ನನ್ನ ಕೆಲಸದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು ಎದುರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಅಥವಾ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಎಂಬುದಾಗಿ. எதுக்கு இந்த ஃப்ரெண்ட் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார்? ಯಾಕೆ ದೇವರಿಗೆ ಒಂದು ಸ್ನೇಹಿತರನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக, ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕಾಗ. கண்டிப்பா ஆண்டவர் நம்மள சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் திருமணத்தை வந்து ஆண்டவர் ஸ்தாபித்தார். ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பட் ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மள ಕಂಪ್ಲೀಟ್ ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார், நம்மள முழுமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆண்டவர். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ திருமண வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளுடைய சுபாவத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, கரெக்ட் பண்றாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற சுய காரியங்கள் நிறைய இருக்கும். ನಮ್ಮ ಒಂದು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಸ್ವ ಪ್ರತಿಷ್ಠೆಯ ಕಾರ್ಯಗಳಿರ್ತದೆ. நான் மேரேஜ் ஆகும்போது நான் பரவாயில்ல, சுமாரான ஆள் தான், மற்றவங்கள மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை, நான் கொஞ்சம் பரவாயில்ல நல்ல ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ನಾನು ನೆನೆಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಇತರರಿಗಿಂತ ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. ஏன்னா வெளிப்படையான கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை, ಹೊರಗಡೆ ನೋಡುವಂತ ಒಂದು ಕೆಟ್ಟ ಚಟಗಳಿಲ್ಲ. பட் சரி பரவாயில்லப்பா, நம்ம வைஃப் நம்மளை கெட்டணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் அவ அப்படின்னு நினைச்சோம். ನನ್ನನ್ನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ ನನ್ನ ಮಡದಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಕೊಟ್ಟಿರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ. மேரேஜ் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು. அப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். எனக்குள்ள இருக்கிற அந்த சுய காரியம், எனக்குள்ள இருக்கிற கோபம், அட்ஜஸ்ட் பண்ணாத சுபாவம்,
எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் அதெல்லாம் வந்து வெளியே ஆண்டவர் காட்டுறாரு. திருமணம் எப்போ வைஃப் வராங்களோ வீட்டுக்குள்ள அதான் எல்லாம் தெரியுது, அப்பதான் தெரியுது. ಯಾವಾಗ ಮಡದಿ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಳು ಆಗ ನನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಅಹಂ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பதான் ஆண்டவர் நினைச்சேன், ஐயோ ஆண்டவரே திருமணம் வந்து எதுக்கு நம்மள ஆண்டவர் வந்து பரிசுத்தப்படுத்துறாரு, நம்மள கம்ப்ளீட் பண்றாரு. நம்மளுக்குள்ள சில காரியங்கள் இன்னும் பர்ஃபெக்ட்டா இல்ல, அதை வந்து ஆண்டவர் பர்ஃபெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நம்மள அப்படியே மாத்திட்டே வராருங்க. ನಾವು ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಮದುವೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಪರಿಣತಿ ಕಡೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ பெரிய ஆசீர்வாதம். குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. ಅದು ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது தான் கர்த்தர் விரும்புறாருங்க. ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எப்படி இந்த குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படினு பேதுரு எப்படி சொல்றாரு? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு 4 ஆலோசனைகள் சிஸ்டர்ஸ்க்கு, 3 ஆலோசனைகள் பிரதர்ஸ்க்கு இந்த 9 வசனத்திலிருந்து நம்ம எடுக்க போறோம். ಈ ಒಂದು 9 ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸಹೋದರರಿಗೆ 4 ಆಲೋಚನೆಗಳು, ಸಹೋದರರಿಗೆ 3 ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆலோசனைகளை நீங்க சீரியஸா எடுத்தீங்கன்னா, ಈ ಒಂದು அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து கவனித்து நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குங்க. ನೀವು ಇದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತದೆ. ஐயோ எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் கத்துக்க முடியாது, என் வைஃப் சரியானா போதும், அவளுக்கு 4 பாயிண்ட் இருக்கு, அவ அந்த 4 பாயிண்ட கேட்டுட்டு போனா என் ஃபேமிலி சரியாயிரும் அப்படின்னு பிரதர்ஸ் நீங்க நினைக்காதீங்க. ಆ ಸಹೋದರರೇ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸಹೋದರಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು 4 ಅಂಶಗಳನ್ನ ಕೇಳಿ ಹೋದ್ರೆ ಸಾಕು, ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. சிஸ்டர்ஸ் நீங்க நினைக்காதீங்க பிரதருக்கு எங்க புருஷன் அந்த 3 பாயிண்ட கேட்டாருன்னா அவர் திருந்துட்டோம், நான் நல்லா தானே இருக்கேன், அவர் திருந்துட்டோம். சிஸ்டர்ஸ் நீங்க அப்படி நினைக்காதீங்க. ಸಹೋದರರೇ, ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ಗಂಡ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪುರುಷರಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ 3 ಆ ಒಂದು ಅಂಶಗಳನ್ನ ಅವ್ರು ಕೇಳಿಸಿಕೊಂಡ್ರೆ ಸಾಕು, ಅವ್ರ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. 2 பேரும் தாழ்மையின் மனசோட நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம சர்ச்சுக்கு வரோம்னா நம்ம வந்து உலகத்துல நிறைய காரியம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம என்னென்னமோ பண்ணலாங்க, என்ன வேணா பண்ணலாம், யார் கூட வேணா போனா, எங்க வேணா நம்ம போலாங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಭಾನುವಾರದ ದಿವಸದಂದು ನಾವು ಲೌಕಿಕವಾಗಿ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬೋದು, ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು, ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು நாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வரீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் என் வாழ்க்கை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க வாஞ்சையோடு நீங்க வரீங்க. ஸோ அதனால அந்த 45 நிமிஷம் 1 மணி நேரத்தை வந்து நாங்க ரொம்ப பயபக்தியோட நாங்க அதை ரொம்ப முக்கியமாய் இந்த நேரத்தை நாங்க கருதுறோம். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಭಾನುವಾರದ ದಿವಸದಂದು ದೇವರ ವಾಕ್ಯ, ದೇವರಾತ್ಮನ ನಿಮ್ಮೊಳಗೆ ಏನ್ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾವ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು 45 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ಬಹಳ ಶ್ರದ್ಧೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವುದಾಗಿದೆ. இந்த 45 நிமிஷம் 1 மணி நேரத்தை வந்து நாங்க ரொம்ப சீரியஸா எடுக்கிறோம். நாங்க ஜெபத்தோட, நாங்க ஆண்டவருடைய பலத்தோட, ஆண்டவருடைய தாழ்மையோட நாங்க வந்து இங்க ஆண்டவருடைய வசனத்தை சொல்றோம். 45 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ, ಶ್ರದ್ಧೆಯ ಮೂಲಕವಾಗಿ, ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು 45 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವೆ. சோ ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்தை ஸ்தாபிக்கிறாருங்க. ದೇವರು ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಸ್ಥಾಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்றாரு, நம்மளுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள், சுயமான காரியங்களை வந்து பரிசுத்தப்படுத்தணும்னு மேரேஜுக்கு நம்மளுக்கு கணவன் ஒரு கொடுக்குறாரு, மனைவி ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்குறாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಪ್ರತಿಷ್ಠೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಗಂಡನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு காரியம் சொல்லிடுறேன், குடும்ப வாழ்க்கையிலே யாரு பெரியவங்க, ஒருத்தர் பெரியவங்க இல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஆண் இல்லை பெண் இல்லை, ரெண்டும் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட 2 ஜனங்க, 2 பேரும் ஈக்குவல் தான் குடும்ப வாழ்க்கையில. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ನೀವು ಒಂದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರು ಮೇಲೂ ಕೀಳಲ್ಲ, ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ. அதே போல 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல திருப்ப வேண்டாம், அங்க என்ன பவுல் என்ன சொல்றாருன்னா, புருஷன் இல்லாம பெண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, அப்படியே கணவன் இல்லாம மனைவி இல்ல, மனைவி இல்லாம கணவன் இல்ல. 2 பேரும் இண்டிபெண்டன்ட் இல்ல, 2 பேரும் ஒருத்தர் டிபெண்டன்ட்டா இருக்காங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕೊರಿಂಥದವರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಗಂಡನಿಲ್ಲದೆ ಪುರುಷನಿಲ್ಲದೆ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲ, ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದೆ ಪುರುಷನಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು, ಇಬ್ಬರಿಗೂ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஸோ ஆனாலும் ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க, அங்க ஆஃபீஸ்ல போய் பாக்குறீங்க, ஆஃபீஸ்ல வந்துட்டு எல்லாரும் மேனேஜர் ஆயிட முடியாது, எல்லாரும் பாஸ் ஆயிட முடியாது. சில பேர் வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்க பாஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலை வரும்போது அந்த பாஸ் வந்து வேலைக்காரங்க சொல்லுவாரு, செய்வாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல வந்து ஸ்ட்ரக்சர்னா ஒரு நியமம் இருக்கும். இப்படிதான் ரூல்ஸ் இருக்கும். அது ஒரு நல்ல அந்த ஆஃபீஸ் பணி செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்படி இவங்க இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸರಿಯಾದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಚೇರಿಯನ್ನು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ
ಒಂದು ಸಮಿತಿ ಇರ್ತದೆ, ಯಜಮಾನನ ಕೆಳಗೆ ಆಳುಗಳು, ಆಳುಗಳ ಕೆಳಗೆ ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳನ್ನು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತದೆ. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குடும்பம் எப்படி வந்து கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் மெயின். இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேல. அவர் தான் வந்து ஒரு கணவனுக்கு மேல இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ಫಸ್ಟ್ இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕುಟುಂಬ ಜೀವಿತಕ್ಕೆ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಪುರುಷನಿಗಿಂತ ಮೇಲೆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಶಿರಸಾಗಿದ್ದಾನೆ. ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಕಣವನ್ ಕೀಳ್ಪಡಿರಾರು. ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಗಂಡನಲ್ಲಿ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಕಣವನಿಗೆ ಮனைவி ಕೀಳ್ಪಡಿರಾங்க. ಅಲ್ಲಿ ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದಾಳೆ. அந்த தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் கீழ்ப்படிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಅಧೀನರಾಗಿದ್ದಾರೆ. சோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் வந்து கிறிஸ்தவ குடும்பம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ಸಿಸ್ಟರ್ಸ್ಗೆ 4 ಕಾರ್ಯத்தை நான் சொல்றேன். ಸಹೋದರಿಯರಿಗೆ 4 ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. சோ ஃபர்ஸ்ட் காரியம் என்னதுன்னா, ಮೊದಲನೇ ಅಂಶ ಏನಂದ್ರೆ இந்த பாயிண்ட் மாற மாட்டேங்குது, லோடிங் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. மனைவி என்ன பண்றாங்க? மனைவி வந்து 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிப்போம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಚನ 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம். சொந்த புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படி இருந்திருங்கள். படிங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது ஆண்டவருடைய வசனம்? மனைவிகளே உங்க புருஷனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, சப்மிட் அப்படின்னு போட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸ್ತ್ರೀಯರೇ ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க யோசிக்கலாம், பிரதர் என்ன பிரதர் அப்பனா இந்த இங்கிலீஷ் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த வசனத்துல ரொம்ப குழப்பம் இருந்துச்சு, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ಈ ವಚನದಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ನೀವು ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ರೆ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. சோ என்னதுன்னா, எதுக்கு நான் கீழ்ப்படியணும், எதுக்கு நான் கணவனுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு வந்து அந்த கேள்வி கேட்டாங்க. ಯಾಕೆ ನಾನು ಗಂಡನಿಗೆ ಅಧೀನದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ರು. சோ இப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல பிரதர், ஆண் இல்லை பெண் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுதான், ஆண்டவருடைய சாயல்ல நம்ம செய்யப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி வந்து இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கறதுக்கு தோணும். ನೀವು ತಾನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಇಬ್ಬರು ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ, ಮೇಲು ಕೀಳು ಎಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಇಬ್ಬರು ಸಮಾನರು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಶ್ನೆ ಬರಬಹುದು. ஒரு உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளீனா புரியும். ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ಅದಾದ ನಂತರ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு எங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்துச்சு, ஒரு பெரிய முடிவு. அந்த முடிவு வந்து நிறைய அதுக்கு வந்து அது வந்து அந்த முடிவு எடுத்தா ஒரு 5-6 மாசம் அந்த முடிவு அந்த முடிவோட இது. ஸோ அதனால ஒரு பெரிய முடிவுன்னு வச்சுங்களா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், 2 நாளா நானும் எங்க ஒய்ஃப் வந்து அவங்க கருத்து சொல்றாங்க, நான் வந்து என் கருத்து சொல்லிட்டு இருந்தேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆ ಒಂದು ಕೆಲವು ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಅದು ಸರಿಸುಮಾರು ಒಂದು 6 ತಿಂಗಳವರೆಗೂ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ. ಅದು 2 ದಿವಸಗಳ ತನಕ ಇಬ್ಬರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. எது இதுல வந்து கரெக்டான காரியம், எது ராங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஜோபத்தோட நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம். ಯಾವುದು ಸರಿ ಯಾವುದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ವಿ. அவங்க சொல்ற காரியத்திலே சில நல்லது இருக்கு, நான் சொல்ற காரியத்திலும் சில நல்லது இருக்கு. சோ எது அப்படின்னு முடிவு எடுக்க நமக்கு தெரியல. ಅವ್ರು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲೂ ಸರಿ ಇದೆ, ನಾನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲೂ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳು ಸರಿಯಾಗಿದೆ, ಯಾವುದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇರಲಿಲ್ಲ. அப்போ 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, லாஸ்ட்ல வந்து நாங்க ஒரு எங்க வைஃப் வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ಕೊನೆ ದಿವಸದಲ್ಲಿ ನನ್ನ ಮಡದಿಯವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿದ್ರು. சரி நம்ம எல்லாம் பேசிட்டோம் இந்த காரியத்தெல்லாம், இப்போ கடைசியா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ನಾವು ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀವು ಕೊನೆಗೆ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಏನು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರೋ ಅದಕ್ಕೆ ನಾನು ಬದ್ಧನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் குடும்ப வாழ்க்கையின் அழகு. ಇದೇ ಕುಟುಂಬ ಜೀವಿತದ ಒಂದು ಸುಂದರ. இதுதான் பைபிளும் சொல்லுது. ಇದೇ ಸತ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತದೆ. நம்ம கணவன் அன்போட மனைவியை எல்லா காரியத்திலயும் வந்து மனைவிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. ಅಲ್ಲಿ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಡದಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் இன்வால்வ் ஆகக்கூடாது, நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு வந்து ரெண்டா பாக்குறது இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, 2 பேரும் எல்லா காரியத்தையும் வந்து பேசுறாங்க. ನಾನು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ, ನೀನು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ರೀತಿ ಅಲ್ಲ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಒತ್ತು ಬರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ரொம்ப மறந்துடும், அப்பப்போ மறந்துடும். நம்ம குடும்பம்ன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது ஒரே மாம்சம், அவங்க 2 இல்ல. மேரேஜுக்கு முன்னாடி கணவன் வேற வீட்டுல இருந்தாங்க, மனைவி வேற வீட்டுல இருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே மாம்சம்ன்றதை நம்ம அப்பப்போ மறந்துடுவோம். மறந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம குடும்ப வாழ்க்கையில். ಅಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಆಗಾಗ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. ಏಕೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ಬೇರೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ರು, ಇವರು ಬೇರೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ರು. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಆಗಾಗ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. மேரேஜுக்கு முன்னாடி ஓன் பணம் ஏன் பணம், ஓன் குடும்பம் ஏன் குடும்பம். இப்போ வந்து நம்ம பணம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள்,
நம்ம வீடு. அதாங்க வித்தியாசம். ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನಿನ್ನ ಹಣ, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಹಣ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಮದುವೆ ಆದ ನಂತರವಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಮನೆ ನಮ್ಮ ಹಣ ಎಂಬುವಂಥದ್ದು. சோ இதை நம்ம மறந்துடுறோம் நிறைய வாட்டி. ಇದನ್ನ ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல உங்க அப்பா அம்மா வந்து மாத்திரம் ரொம்ப இது, உங்க தங்கச்சினா நீங்க இது பண்ணுவீங்க, எங்க தங்கச்சினா நீங்க இதே கொடுக்க மாட்டீங்க, எங்க வீடுனா உங்களுக்கு பிடிக்காது, உங்க வீடுனா சோ அப்படின்னு பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ತಂಗಿಯನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. சோ ஒருவேளை எங்க ஃபேமிலில அப்படி வரும்போது எனக்கு நான் தெரியாம கூட என் வாயில வந்துருச்சுன்னா, என்ன உங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரா, உங்க அண்ணன் அப்படி என்ன சொல்லிட்டாரா அப்படின்னு வரும்போது நான் உடனே வந்து ஆவியானவர் என்ன பண்றாரு, உணர்த்துறாரு, இல்ல இல்ல உங்க அப்பான்னு சொல்லாத, நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி, ஏன்னா நம்ம ஒரே மாம்சமா இருக்கிறோம், அதை வந்து நம்ம மறக்கவே கூடாதுங்க என்னைக்கும். ನಿಮ್ಮ ತಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ ಹೇಳ್ದ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்காவது உங்க வலது கை உங்க இடது கை அடிச்சிருக்குதா? ನಿಮಗೆಲ್ಲ ಕೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನ ಎಡಗೈ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? அடி வாங்கியிருக்குதா உங்க இடது கை வலது ಕೈ கிட்ட? ಬಲಗೈಯಲ್ಲಿ ಎಡಗೈ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಹೊಡೆತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? இல்ல இல்ல, ஒரு நாள் வாங்கினதில்ல. ಒಂದು ದಿವಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. இப்ப நான் ஏதாவது பொருளை தூக்கணும்னா இந்த கையும் வருது, அதுக்கு ஹெல்ப்புக்கு இந்த ಕೈ வருது, ரெண்டும் வந்து சேர்த்து வந்து ஒரு ಕಾರ್ಯத்தை ತೂಕುದು. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ಎತ್ತಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಈ ಕೈ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೈ ಇನ್ನೊಂದು ಕೈಗಳು ಬಂದು ಆ ಒಂದು ஒரு பெட்டியை தூக்கிட்டு போறீங்க, அந்த பெட்டி வந்து கொஞ்ச நேரம் தூக்குறீங்க, வலது கையில தூக்குறீங்க, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது, உடனே என்ன பண்றீங்க, எடுத்துட்டு உடனே இந்த இடது கை என்ன பண்ணுது, இடது கை வந்து கொஞ்ச நேரம் தூக்குது, இது கொஞ்ச நேரம் தூக்குது, இது கொஞ்சம், ரெண்டு பேரும் ಭಾರತ ತೂக்குறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಕೈಗೆ ನೋವಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕೈ ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತದೆ. ಎರಡು ಕೈಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಪೆಟ್ಟಿಯನ್ನು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ಯಾಕೆ? இது வந்து ஒரே சரீரம், அதனாலதாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದೆ, ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ஒரே சரீரம், எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணி ಭಾರத்தை ஷேர் பண்ணி அது வந்து நடக்குங்க. ಆ ಭಾರವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಸಾಗಿಸಲ್ಪಡಬೇಕು. இதே மாதிரி ಕಾನ್ಸೆಪ್ಟ್ எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಗಮನಿಸಿದ್ರ? ஒரே சரீரத்தை ஆபீஸ்ல பார்த்திருக்கீங்களா, ஸ்கூல்ல பார்த்திருக்கீங்களா, சன் டிவில பார்த்திருக்கீங்களா, வேலை இடத்துல பாத்தீங்களா? எங்கேயும் பார்த்தது இல்லைங்க நம்ம இது. ಈ ಒಂದೇ ಒಂದು ಶರೀರವಾಗಿರ್ಬೋದು, ಆಫೀಸ್ದಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಕೆಲಸದಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ಟಿವಿಗಳಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಗಮನಿಸಿಲ್ಲ. அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்குங்க, ಅದು ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿದೆ. நம்ம வீட்டுல நம்ம கணவன் மனைவி தாங்க ஒரே சரீரம். ಆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಂದೇ ಶರೀರ. மிச்சதெல்லாம் வேறு வேறா தான் பார்ப்பாங்க. உலகத்துல எங்க வேணா போங்க, வீட்டு விட்டு வெளியே போங்க, உன் வீடு என்ன, உன் பணம் என்ன, உங்க சொந்தக்காரங்க என்ன, உங்க ஜாதி என்ன, அப்படிதாங்க ಜನங்க பேசிட்டு இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಿಮ್ಮ ಜಾತಿಯನ್ನು, ನಿಮ್ಮ ಕೆಲಸವೇನೆಂಬುದಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. சோ திருமண வாழ்க்கை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆண்டர் எதுக்கு ஆண்டர் வந்து இணைத்தார் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸ್ನೇಹಿತದಲ್ಲಿ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಅಥವಾ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ஏன் ஆண்டவர் வந்து இணைக்கணும் கணவன் மனைவி, அப்படி அவ்வளோ இதா ஆண்டர் இணைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆನೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் உலகத்துல பணம் முக்கியம் இல்ல, பதவி முக்கியம் இல்ல, அவனுக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்ல, அவனுக்கு அன்பு தாங்க முக்கியம். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಣವಲ್ಲ, ಶ್ರೀಮಂತಿಕೆ ಅಲ್ಲ, ಅವನಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಮುಖ್ಯ. பணம் முக்கியம் இல்லைங்க, ಹಣವು ಮುಖ್ಯವಲ್ಲ, பதவி முக்கியம் இல்லைங்க, ಪದವಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯವಲ್ಲ, படிப்பு முக்கியம் இல்லைங்க, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಖ್ಯವಲ್ಲ. நம்மள புரிஞ்சுக்கிற, நம்மள நேசிக்கிற ஒருத்தர், நம்ம மனைவி, ஒருத்தர் கணவன் இருந்தா அது போதாங்க, உலகத்தையே நம்ம ஜெயிக்கலாங்க. ನಮ್ಮನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು, ನಾವು ಲೋಕವನ್ನೇ ಜಯಿಸಬಹುದಾಗಿದೆ. ஜெயிக்கலாம் அப்படின்னா உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ಜಯಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇ ಬಂದರೂ ಕೂಡ ಜಯಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅರ್ಥ. ஆண்டவருக்கு தெரியும், மனுஷனுக்கு இருதயத்தின் ஆழத்துல எல்லா மனுஷனுக்கும் அந்த அன்பு தான் வேணும் அப்படின்னு ஆண்டருக்கு தெரியுங்க. அதுக்காக தான் ஆண்டர் மேரேஜ் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்தாருங்க. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು, ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರ ಒಂದು ಪುರುಷನ ಅಥವಾ ಹೆಂಡತಿಯನ್ನು மனுஷன் என்ன பண்றான், சில மனுஷர்கள் சில மனுஷிகள் என்ன பண்றாங்க, கணவனுக்கு ஆண்டர் வந்து ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், கணவனுக்கு மனைவிக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், ஆனாலும் வெளியே சில டைம் தேட போறாங்க, வெளியே இன்பங்களை தேடுறாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஷிப்ஸை தேடுறாங்க, வீட்டுல இருக்கிற மனைவியை விட்டுறாங்க, வீட்டுல இருக்கிற கணவனை விட்டுட்டு வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாங்க ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு. ಕೆಲವರನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿದಾದ್ರೆ, ಹೆಂಡತಿಯನ್ನ ಮನೆಯಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಬೇರೆ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ, ಅಥವಾ ಬೇರೆಯವರನ್ನ, ಬೇರೆ ಮನುಷ್ಯ ಅಥವಾ ಮನುಷ್ಯನ ಅವರು ಹುಡುಕೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡ್ತಾರೆ. எது வேணா நம்ம குடும்ப வாழ்க்கையில உங்க மனசுல உங்க கஷ்டத்தெல்லாம் உங்க கணவன்ட்ட நீங்க ஷேர் பண்றீங்களா இல்லையா, உங்க மனைவிட்ட நீங்க ஷேர் பண்றீங்களா இல்லையா? ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಗಂಡನ ಬಳಿಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಲಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ತೀರಾ? அதுக்காக தான் ஆண்டர் கொடுத்திருக்காரு அவங்க மனைவியை. ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಒಂದು ಮನದಿನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்ல பிரதர், நான் பேச மாட்டேன் பிரதர், என் ஒய்ஃப்ட்ட நான் பேசினா என் மரியாதை என்ன ஆகுறது, எனக்கு இன்னும் ஒரு மரியாதை இருக்கு, நான் எப்படி என் மனைவிட்டு போய் எனக்குள்ள கஷ்டத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவெல்லாம் சொல்ல மாட்டேன், அவ சமைக்கட்டும், வீட்டுக்கு அதை செய்யட்டும்,
அது மாத்திரம் செய்யட்டும், நான் பாத்துக்கிறேன் என் வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க அங்க சில பேர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಯಾಕೆ ನನ್ನ ಮಡಿದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳನ್ನ ಆಗಿರ್ಬೋದು, ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳಬೇಕು, ಅವರು ಮಾತ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಡುಗೆ ಆಗಿರ್ಬೋದು, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு உங்க மனசுல கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, வெளியில ஒரே ஜனங்கள்லாம் உங்களை வந்து அப்படியே உங்களை வந்து பிரிச்சு சாப்பிடறதுக்கு இருக்கிறாங்க. பட் ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஒரு சந்தோஷ சமாதானம், உங்களே மனசை திறந்து பேசுறதுக்கு, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಹೊರಗಿನವರು ನಿಮ್ಮನ್ನು ತಿಂದು ಹಾಕುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ಸಂತೋಷ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ದುಃಖಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு எப்பவும் நான் சொல்லுவேன், 2 அன்பு நம்மளுக்கு தேவைங்க. கர்த்தருடைய அன்பு, அந்த சிலுவையில இருந்து ஆண்டவர் நம்மளை அளவில்லாமல் நம்ம நேசிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. மனைவி மூலியமாய், கணவன் மூலியமாய் ஒரு ஃப்ரெண்டையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காருங்க. 2 விதமான அன்பு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியங்க. 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತೆ. ಶಿಲುಬೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ತನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ, ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಅಥವಾ ಸ್ನೇಹಿತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ ಎಂಬುದು. அதனால முதலாவது காரியம், சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ற காரியம் என்னதுன்னா, ஆண்டவருடைய வசனம் நான் சொல்லங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க கணவனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர் எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு பிரதர், அவர் வந்து காசே தர மாட்டாரு, அவர் வந்து என்ன கொடுமைப்படுத்துவார் பிரதர், அவர் வந்து என்ன வந்து திட்டுறாரு பிரதர் அப்படி நீங்க வந்து ஒருவேளை சொல்லலாம். அது வந்து கண்டிப்பாக பைபிளுக்கும் ஆண்டருக்கு அது தெரியும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾವು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ಸಹೋದರರೇ ನನ್ನ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬಂದು ಹೇಳ್ಬಹುದಾಗಿದೆ. அப்போ என்ன சொல்லுது ஆண்டவருடைய வசனம்? அதே 3வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனம் திருப்பி படிப்போம் பாருங்க. அந்த வசனத்துல கவனிங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கீழ்ப்படியில, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தாருன்னா எப்படி நான் இருக்கணும் அப்படின்றது கூட பைபிள்ல 3வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்காரு. படிப்போம் பாருங்க. ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದೇ ಒಂದು ವಚನದಲ್ಲೇ ಇದೆ, ನೀವು ಗಮನಿಸಿಕೊಳ್ರಿ. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்களுடைய பயபக்தி உள்ள கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, அதான் பார்க்க போறோம். ನಿರ್ಮಲರಾಗಿಯೂ ಭಯಭರಿತರಾಗಿಯೂ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದನ್ನ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ. என்னத்தை பாக்குறாங்களா? ಏನನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ? பைபிள் சொல்லுது, சரி உங்க புருஷன் உங்களை கொடுமைப்படுத்துறாரு, உங்க புருஷன் உங்களை வந்து திட்டுறாரு, நீங்க பேசாதீங்க. அதான் பைபிள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க? பேசாதீங்க. நோ வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல வந்து எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. பேசாதீங்க, திருப்பி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுது ஆண்டவருடைய வசனம். ಒಂದು ವೇಳೆ ಗಂಡ ನಿಮ್ಮನ್ನ ನಿಂದಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಮಾತನಾಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಸರ್, என்ன பிரதர் பேசணும்? நான் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னா என்ன பிரதர் பண்ணணும் நீங்க கேட்பீங்க. ನಾನು ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತನಾಡಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಏನನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. அந்த வசனத்துல என்ன பேசுதா? ವಚನ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? வசனத்துல என்ன பேசுதுன்னு சொல்லுது? ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಇಲ್ಲ ಏನಂತ ಇಲ್ಲ, ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕಂತೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕಂತೆ? எது பேசுதாங்க அங்க? வாய் பேசுதா, என்ன பேசுது அந்த வசனத்துல? ಬಾಯಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ಅಥವಾ ಯಾವುದು ಮಾತನಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ? நடத்தை, நம்ம நடத்தை பேசுதாங்க. செயல்கள் நம்ம ಒಂದು ನಡತೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡುತ್ತೆ. நம்ம நடத்தை பேசுதா, நம்மளோட வாய் பேச மாட்டேங்குது, நடத்தை பேசுது. நம்ம ಬಾಯಿಗಳು ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ನಡತೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದೆ. அந்த நடத்தையை யாரோ கவனிக்கறாங்களாங்க, யாரோ கவனிக்கறாங்க. ಆ ಒಂದು ನಡತೆಯನ್ನು ಯಾರೋ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರು ಗಮನಿಕறாங்களா? ಅದನ್ನ ಯಾರು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த கொடுமைக்கார புருஷன் வந்து கவனிக்கறாரா அந்த நடத்தை. ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುರುಷ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದನ್ನ. அந்த கொடுமை பண்ற புருஷன் கவனிச்சிட்டு என்ன ஆயிராரா? அவர் வந்து மனம் திரும்பிறாராங்க. ಅಲ್ಲಿ ಕಠಿಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಪುರುಷ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இதான் ஆண்டவருடைய வழி. ಇದೇ ದೇವರ ಮಾರ್ಗ. எல்லாரையும் மாத்த முடியாது. நம்ம ಎಲ್ಲರನ್ನೂ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. மாத்த பாக்குறோம், நம்ம புருஷனை மாத்த பாக்குறோம், நம்ம சூழ்நிலைகளை மாத்த பாக்குறோம். இப்படி சொல்லி அவனுக்கு புத்தி சொன்னா, நான் மெசேஜ் 2 வசனத்தை நச்சுன்னு கொடுத்தனா, வசனத்தை கொண்டனா அவ வந்து உடனே மனம் திரும்பிரும் அப்படிலாம் நினைக்கிறோம். பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டு தாங்க போகுது. ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ ವಚನಗಳನ್ನ ಕೊಟ್ಟರೆ ಅವ್ರು ಮಾನಸಾರ ಹೊಂದತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ದೇವರ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವ್ನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை யாராவது நீங்க இங்க வந்திருக்கிறவங்களுக்கு உங்க வீட்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥವರಿಗೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರಬಹುದು. உங்க கணவன் வந்து ஆண்டவர் பத்தி தெரியாதவர்களா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅರಿದಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ, உங்க கணவன் வந்து கெட்ட பழக்கத்துல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கலாம். அவர் ಒಂದು ವೇಳೆ ಕೆಟ್ಟ ಚಟಗಳಲ್ಲಿ ಆತನ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡು ಆತನ ತವಕ ಪಡ್ತಾ ಇರಬಹುದು. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ದೇವರ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? உங்களுடைய கற்புள்ள நடக்கைகள், அந்த நடத்தைகள்ல
நீங்க வந்து கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி. ನಿರ್ಮಲರಾಗಿಯೂ ಭಯಭರಿತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನಡವಳಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவங்க கவனிக்கிறாங்க, பாக்குறாங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க மாறுவாங்கங்க. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ದಿವಸ ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ಬದಲಾಗ್ತಾರೆ. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு? ನನ್ನ ಜೀವಿತ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட நடத்தையை நான் பார்த்தேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಡತೆಯನ್ನು ನಾನು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟೆ. டெய்லி பைபிள் படிக்கும் போது பாக்குறேன், ஆண்டவர் இப்படி நடக்கிறாரு, ஆண்டவர் இப்படி பதில் சொல்றாரு, ஏசப்பா இப்படி பதில் சொல்றாரு, இப்படி பேசுறாரு, இப்படி வந்து பிரச்சனை வரும்போது இப்படி அதை ஆண்டவருடைய அந்த நடத்தையை பாக்குறேன், ஏசப்பாவோட நடத்தையை டெய்லி பாக்குறேன் பைபிள் படிக்கும் போது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ದೇವರೊಂದು ನಡತೆಯನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ, ತೊಂದರೆಗಳು ಬರುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಾನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்போஸ்தலர் பவுலோட நடத்தையை பாக்குறேன். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಒಂದು ನಡತೆಯನ್ನು ಗಮನಿಸ್ತಾ பைபிள் ಇದ್ದೇನೆ. படிக்கும்போது பேதுருவோட நடத்தையை பாக்குறேன். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಪೇತ್ರನ ಒಂದು ನಡತೆಯನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த நடத்தையை பார்க்கும்போது என் வாழ்க்கை வந்து மாறுதுங்க. ಅದನ್ನ ನಾನು ಗಮನಿಸುವಾಗ ನನ್ನ ಜೀವಿತ ಅದು ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. இன்னொரு ரெண்டாவது காரியம், ಇದು ಎರಡನೇ ಕಾರ್ಯ. இன்னும் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ಇನ್ನು ಇತರರ ಒಂದು ಮಕ್ಕಳ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. நீங்க எல்லா தேவ பிள்ளைகளையும் தலை மேல தூக்கி வச்சிராதீங்க எல்லாரையும். எல்லாரும் ஆண்டவருடைய ஸ்தானத்துல யாரையும் வைக்காதீங்க. ದೇವರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕೂಡ ಇಡಬೇಡ್ರಿ. அவங்க வாழ்க்கையில நல்லது இருக்கும், சில காரியங்களை நல்லதை கத்துக்கலாம் நம்ம. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿರ್ತವೆ, ಅವನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬಹುದು. ஏன்னா நம்ம வந்துட்டு ஐயோ அந்த பிரதர் இவ்வளவு நல்லவர் நினைச்சேன், இவர் இப்படி பேசிட்டாரு, இவர் அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டு இருந்தாரு, இவர்கிட்ட போய் நான் நம்பிட்டேனே அப்படின்னு வந்து நிறைய வாலிபர்கள் சோர்ந்துடுறாங்க இந்த காலம். ಅನೇಕ ಯವನಸ್ಥರು ಹೇಳ್ತಾರೆ, ಇವರನ್ನ ಇಷ್ಟು ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಸೋತು ಹೋಗ್ತಾರೆ ಅನೇಕ ಸಂದರ್ಭ. தேவனுடைய நடத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் ஆண்டு நம்மளுக்கு மத்தியில சில பேர் வச்சிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை பாருங்க நீங்க. ದೇವರ ನಡತೆ ನೋಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಚಿತ್ತದ ನಡುವೆ ಕೆಲವರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅವರ ಒಂದು ನಡತೆಯನ್ನು ನೀವು ಗಮನಿಸ್ರಿ. ஆண்டு நம்ம இருதயத்தை மாத்துவாருங்க. ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு நபர் அப்படி இருந்தாரு. ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ರು. அவர்கிட்ட வந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன். விசேஷமாய் மனைவியை எப்படி நம்ம மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவி எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றது அவர்கிட்ட வந்து ரொம்ப கிட்டத்துல இருந்து கவனிச்சு நான் கத்துக்கிட்டேங்க. ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಡದಿಯನ್ನ ನಾನು ಮಾತನಾಡಬೇಕು, ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. ரெண்டாவது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைபிள்ல நம்மளுக்கு போட்டிருக்கு, அதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். ரெண்டாவது வந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಮೂಲಕವಾಗಿ அவர் எப்படி வந்து அந்த மனைவிக்கு வந்து 2 கால் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து இந்த இடுப்புல இருந்து கீழே வந்து அவங்களுக்கு 2 கால் இல்லை. கால் இல்லைன்னா அது வந்து ಪ್ಯಾರಲೈ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ல ಕಾಲು வந்து இதா இல்லாம போயிடுச்சு. ಅವರ ಒಂದು ಮಡದಿಗೆ ಅವ್ರು ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರ 2 ಕಾಲುಗಳು ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಪಘಾತದ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಯ್ತು. 5 பிள்ளைகள், 5 ಮಕ್ಕಳು. அவங்க அந்த வைஃபை வந்து எல்லா இடத்துலயும் தூக்கிட்டு தாங்க போவார் அவர். ಅವರ ಮಡದಿಯನ್ನ ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுல இருந்து நிறைய காரியங்களை நான் கத்துக்கிட்டேன். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. மனைவி வந்து எப்படி கணவனை சேவிக்கலாம், கணவன் வந்து மனைவி எப்படி சேவிக்கலாம் அப்படின்றது நிறைய நான் பார்த்துக்கிட்டேன். ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೇವಿಸಬೇಕು, ಹೆಂಡತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡನನ್ನು ಸೇವಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಗಮನಿಸಿದೆ. உங்க மத்தியில ஆண்டவருடைய சாட்சிகள் வச்சிருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்களை நம்ப வேண்டாம், ಅವ್ರನ್ನ ನಂಬೋದು ಬೇಡ, அவங்கள மேல தூக்கி வைக்க வேண்டாம், ಅವ್ರನ್ನ ಮೇಲ್ಗಡೆ ಎತ್ತರಿಸುವುದಕ್ಕೆ ಬೇಡ. அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியத்தை நம்ம கத்துக்கொள்ளலாம். ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋದು. இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த பிரதர் வந்து மோசமா இருந்தா கூட அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க, அவங்களோட நடத்தையை அந்த பிரதர் கவனிச்சு அவர் மனம் திரும்புறாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಆ ಸಹೋದರರು ಕೆಟ್ಟ ನಡತೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ಆ ಸಹೋದರಿಯರ ಒಳ್ಳೆ ನಡತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಮನ ತಿರುಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது மூணாவது காரியம் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது லேடிஸ் சிஸ்டர்ஸ்க்கு? ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಸಹೋದರರಿಗೆ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? மூணாவது வசனம் 4வது வசனம் படிப்போம். 3ನೇ ವಚನ 4ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், புறம்பான அலங்காரங்கள் உங்களுக்கு அலங்கரிப்பா இராமல், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. ஓகே, சோ இங்க ஒரு சிஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெளிப்படையான அலங்காரம், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றது, எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நம்மளுக்கு அழகா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கிறது வந்து அது முக்கியம் தான், பட் அது ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ವರಾಂಗಣ ತೋರ್ಪಡಿಕೆ ಅಥವಾ ಶೃಂಗಾರವು ಅದು ಮುಖ್ಯ, ಆದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯತ್ವ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ 2 விதமான அலங்காரம் இருக்கு. வெளிப்படையான அலங்காரம், உள்ளான சாந்தமும், இன்னொரு என்ன குணம், அமைதியுமான குணம் இருக்கிற உள்ள இருக்கிற அலங்காரம், இன்னர் பியூட்டி ಔಟರ್ ಬ್ಯೂಟಿ அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ನೋಡ್ತೇವೆ, ವರಾಂಗಣ ಶೃಂಗಾರ ಮತ್ತು ಆಂತರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾತ್ವಿಕವಾದ ಶಾಂತ ಮನಸ್ಸು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಳಾಂಗಣ ಶೃಂಗಾರ. வெளிப்படையான அலங்காரத்தை உலகம் தான் பார்க்கும், அது வந்து உலகம் தான் அதை பார்க்கும். உலகத்துல வந்து பார்த்துட்டு இவங்க அழகா இருக்கிறாங்க, இவங்க மூக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இவங்க தலை ரொம்ப பெருசா இருக்கு, இவங்க காது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அவங்க ட்ரெஸ் இவ்வளவு அழகா இருக்கு,
அவங்க தலையை நல்லா பின்னி இருக்காங்க அப்படின்னு வெளியில இருக்கிற உலக ஜனங்கள் தான், உலகம் தான் அதை பார்க்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಲೌಕಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅವರ ದೇಹದ ಕುರಿತಾಗಿ, ಅವರು ಅಥವಾ ಅವ್ರು ಹಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತ್ರದ ಕುರಿತಾಗಿ ಇವ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ತಿಳಿಸ್ತದೆ. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல பாக்குறாராம். 4வது வசனத்தை என்ன போட்டுருக்குன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை பாக்குறாராம். உள்ளான அழகா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாராம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ, ಆದ್ರೆ ದೇವರು ಆಂತರಿಕವಾದಂತ ಶೃಂಗಾರವನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னர் பியூட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ಅಲ್ಲಿ ಒಳಾಂಗಣ ಶೃಂಗಾರ ಎಂಬುದಾಗಿದೆ. வெளிப்படையான அலங்காரம், உள்ள இருக்கிற அலங்காரம். ಹೊರಾಂಗಣ ಶೃಂಗಾರ ಮತ್ತು ಆಂತರಿಕ ಶೃಂಗಾರ. சோ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? மனைவிகளே, நீங்க எது மேல கவனத்தை அதிகமாய் செலுத்துங்க? எது மேலங்க? வெளிப்படையான உள்ளான அலங்காரத்துக்கு நீங்க வந்து அதிகமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯವನ್ನ ಒಳಾಂಗಣ ಶೃಂಗಾರಕ್ಕೆ, ಸಾತ್ವಿಕವಾದ ಮತ್ತು ಶಾಂತ ಮನಸ್ಸಿನಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಶೃಂಗಾರಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் இங்க அழகா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ? பிரதர் அழகா ஆயிட்டு இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಸುಂದರವಾಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸಹೋದರರೇ. அது நல்ல பதில், அது கரெக்டான பதில், நல்ல பதில். ಅದು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಉತ್ತರ. நல்லா ஆயிட்டு இருக்கோம் பிரதர், இன்னும் எனக்குள்ள இன்னும் சில காரியங்களுக்கு, பட் நான் பியூட்டிஃபுல் ஆயிட்டே இருக்கிறேன் பிரதர், என்ன உள்ளான இது வந்து பியூட்டிஃபுல் ஆயிட்டே இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ಸುಂದರವಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಇನ್ನೂ ಆಂತರಿಕವಾಗಿ ಹಂತವಾಗಿ ನಾನು ಸುಂದರವಾಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாந்தம் கூட வந்துட்டே இருக்கு பிரதர். எனக்குள்ள ஒரு டைம்ல வந்து பதட்டப்படுவேன், அப்படியே டென்ஷன் ஆகும், ஏதாவது சொன்னா அப்படியே எரிமலை மாதிரி வெடிஞ்சிருவேன். இப்போ கொஞ்சம் சாந்தம் வந்துட்டு இருக்கு பிரதர், அழகாயிட்டே இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಗಲಿಬಿಲಿ ಆಗ್ತಾ ಇದ್ದೆ, ಸಿಡಿದೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. ಈಗ ಹಂತವಾಗಿ ಶಾಂತ ಸ್ವಭಾವದ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಬದಲಾಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. இதுதான் ஆண்டவருடைய பார்வையில மெயின். ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದೇ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ, ಮುಖ್ಯವಾದ ಆಂಡ್ರವருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய பார்வையில ಇದೇ ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. இதான் நம்மளும் வந்து இந்த பியூட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும் அதிகமாய். ಇದೇ ಶೃಂಗಾರ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳಬೇಕು. உலகமே நீங்க பாத்தீங்கன்னா, என்ன யார் லைக் பண்ண மாட்டா, எனக்கு யாரு ஸ்டேட்டஸ்ல இது போட மாட்டா, எனக்கு நீ அழகா இருக்கடி, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கடி, நீ இப்படி இருக்கடி அப்படி இருக்கடின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம தேர்ந்துட்டு தெரியும். அப்படி தேவையே இல்லைங்க. ಅನೇಕರು ನಿನ್ನ ವಸ್ತ್ರ ಸರಿಯಾಗಿದೆ, ನೀನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಸುಂದರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳುವುದಿಲ್ವಾ, ಅಥವಾ ನನ್ನ ಫೋಟೋವನ್ನು ಡಿಪಿಲ್ ಹಾಕುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. ஒரு பிரதர் வந்தாரா, ஒரு வாலி பையன் ஒரு பொண்ணை மயக்கிறதுக்கு வந்து சொன்னானா, ஏதோ சொன்னானா, ஏய் இன்னைக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சிஸ்டர் அப்படின்னாங்களா, நீங்க அழகா இருக்கிறீங்க அப்படின்னாராம். ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಸಹೋದರಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಹಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಸ್ತ್ರವು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಾ, ನೀವು ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் சொன்னாரு நான் அழகா தான் இருக்கிறேன்னு, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. ಆ ಸಹೋದರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನು ಅದನ್ನು ಹೇಳುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. ஆண்டவர் நம்மளுடைய உள்ளான அழகை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಒಳಾಂಗಣ ಶೃಂಗಾರವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை சர்ச்சில் வெளியே இருக்கிற ஜனங்க, உலகத்துல இருக்கிற ஜனங்க அப்படிதாங்க இருப்பாங்க, அது பரவாயில்லங்க, அது அவங்களுக்கு தெரியல, அதான் அவங்க அப்படி வந்து வெளி அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் நம்ம கிறிஸ்தவர்களும் நம்ம அப்படிதான் இருக்கிறோமா, நம்ம கேள்வி கேட்கணும். ಹೊರಗಿನ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಗಿರ್ಬೋದು, ಹೊರಾಂಗಣ ಒಂದು ಶೃಂಗಾರವನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ರೆ, ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಅದೇ ಹೊರಾಂಗಣ ಶೃಂಗಾರವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು. பாஸ்டர் சக் ஸ்மித் சொல்வார், வாலிப சகோதரர்களுக்கு, மேரேஜ் ஆக போற வாலிப சகோதரர்களுக்கு ஒரு காரியத்தை பாஸ்டர் சக் ஸ்மித் சொல்வாரு. ಮದುವೆ ಆಗುವಂತ ಸಹೋದರರಿಗೆ ಅಲ್ಲಿ ಚಕ್ ಸ್ಮಿತ್ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, அழகான மூஞ்சி, ஓட்டையா மூளை இல்லாத தலை இருக்கிற பெண்ணுகளை நீங்க மேரேஜ் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯವನಸ್ಥರೇ, ಮೆದುಳು ಇಲ್ಲೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರನ್ನ ಮದುವೆ ಆಗೋದಕ್ಕೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಅದು நல்லா வரும், ಪ್ರಿಟಿ ಫೇಸ್ ಎಂಪ್ಟಿ ಹೆಡ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸುಂದರವಾದಂತ ಮುಖ, ಮೆದುಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತಲೆ ಎಂಬುದಾಗಿ. மூஞ்சில அழகா இருக்கா, உள்ள ஒண்ணும் இல்லையா, தலைக்குள்ள ஒண்ணும் இல்லையா. ಅಲ್ಲಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿದ್ದಾಳೆ, ಆದ್ರೆ ಮೆದುಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. So don't fall for pretty face empty head அப்படின்னு சொல்லுவாரு. ನೀವು ಆ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖಕ್ಕಾಗಿ, ಮೆದುಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನೋಟಕ್ಕಾಗಿ ನೀವು ಬೀಳ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. So உங்களுக்கு எது இருந்தா அழகா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ಯಾವುದು ಇದ್ರೆ ನಾನು ಸುಂದರವಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸ್ತೀರಿ? ಫೇರ್ ಅಂಡ್ ಲವ್ಲಿ ಬ್ರದರ್. ಫೇರ್ ಅಂಡ್ ಲವ್ಲಿ ಬ್ರದರ್. இல்ல, எது இருந்தா உங்களுக்கு அழகுங்க? ಯಾವುದಿದ್ರೆ ನಿಮಗೆ ಸುಂದರತೆ? அந்த சாந்தமும் அமைதியுள்ள அந்த குணம், ಶಾಂತವು ಮತ್ತು ಸಾತ್ವಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣ ಇದ್ರೆ ಒಂದು ಶೃಂಗಾರ. ஐயோ அதான் எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ನೀವು ಹೇಳ್ತೀರಿ ಅದು ನನಗೆ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றேன் அதுக்கு தானே இங்க வந்திருக்கிறோம் அப்படின்றேன். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಆಂಡ್ರು நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்ல. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆண்டவர் கொடுப்பார். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ, ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்படும்போது ஆண்டவர் அந்த குணத்தை நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಾವು ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ ದೇವರು ಒಂದು ಕಾರಣಗಳನ್ನು ஒருவேளை யாராவது இங்க எனக்கு அந்த குணம் இல்ல, எனக்குள்ள ரொம்ப எரிச்சல் கோபம் வருது அப்படின்னு நீங்க யாராவது இங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா,
நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு அதை நீங்க வாங்குங்க. ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க அப்படின்னு ஒரு வாஞ்சையோட நம்ம இன்னைக்கு ಜெபிப்போம். ನೀವು ಬಂದಿರತಕ್ಕಂಥವ್ರು ಆ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಿಂದ ನೀವು ಕೇಳುವಾಗ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தரை நேசிக்கிற ஒரு பெண்ணு வந்து அதே போல அழகான பெண்ணு யாரும் இல்லைங்க உலகத்துல. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಂದು ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೆಣ್ಣು ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. உலகத்தை கர்த்தரையே நம்புற பொண்ணு தாங்க உலகத்திலேயே அழகான பொண்ணு. ದೇವರನ್ನು ನಂಬುವಂತ ಹುಡುಗಿನೇ ಲೋಕದಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ நீங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் வந்து நிக்க வைக்கலாம். நான் சொல்றேன் கர்த்தரை நேசிக்கிற பொண்ணு தாங்க அழகான பொண்ணு. அவளோட ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಮಿಸ್ ಇಂಡಿಯಾ ಅಥವಾ ಮಿಸ್ ಯೂನಿವರ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಹುಡುಗಿ ಅಥವಾ ಹುಡುಗಿನೇ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಂಬುದಾಗಿ. அதே பேர் பொண்ணு எனக்கு மனைவியா வரணும் நீங்க வாலிப சகோதரர் நீங்க கேட்கணும் ஜெபத்துல. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹುಡುಗಿ ಮಡದಿಯಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಡದಿ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. வெளிப்படையான படிப்பு வெளிப்படையான அழகு வந்து எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரே. எனக்கு ஃபோக்கஸ் வந்து ஆண்டவரே கர்த்தரை நேசிக்கணும். அந்த சாந்தமும் அமைதி உள்ள குணங்கள் தான் எனக்கு மனைவிக்கு வேணும், என் வரப்போற மனைவிக்கு வேணும். நீங்க ஜெபிக்கணுங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆ ಅಲ್ಲ ಶೃಂಗಾರವಲ್ಲ, ಒಳಾಂಗಣ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಾತ್ವಿಕ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಂತ ಮನಸ್ಸುಳ್ಳಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நாலாவது காரியம் சிஸ்டர்ஸ்க்கு நாலாவது காரியம். ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ ಸಹೋದರಿಯರಿಗೆ 5வது வசனம் 6வது வசனம். 5 ಮತ್ತು 6ನೇ ವಚನ. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். நாலாவது காரியம் வந்து ஒரு மனைவி தேவனை நம்புகிற மனைவி தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ದೇವರನ್ನ நம்புவது hope in God ಅಂತ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತವರೇ ಅಲ್ಲಿ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அதே போல ஸ்திரீகள் மனைவிகளே வந்து நீங்க கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க. அந்த பையன் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க. அவங்க சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அது செய்வாங்க, நம்பாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்னு வந்து இங்க ஆண்டவரோட வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನೀವು ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಡ್ರಿ, ದೇವರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆನ ಇಡಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ சாராளோட உதாரணத்தை கொடுக்குது. ಅಲ್ಲಿ ಸಾರಳ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாராளுக்கு 75 வயசுல இருந்து குழந்தை பிறக்கும் அந்த டைம்ல வந்து ரொம்ப வருஷங்கள் இருப்பாங்க, ஜனங்க இருந்தாங்க. சோ வயசு ஆகுது குழந்தையே பிறக்கல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಾರಳಿಗೆ ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸು ಆಗ್ತಾ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಆಕೆಗೆ. ஒரு டைம் என்ன சொல்லிடுறா, சரி வீட்டு வேலைக்காரியை நீங்க வச்சுக்கோங்க, அவன் மூலியமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ತಪ್ಪ சொல்லிடுறா ஒரு டைம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮನೆಯ ಒಂದು ಕೆಲಸದ ಮೂಲಕವಾಗಿ ಅವಳ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಸಂತಾನ ಉಂಟಾಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்றாரு, இல்ல சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಾರಳಿಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு ஜனக்கூட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರನ್ನ ನಂಬುವಂತ ಒಂದು ಕೂಟ ಒಂದು ಗುಂಪನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பயம் இருக்கு ஒரு சைடுல, அங்க பாருங்க பயம் இருந்துச்சு அப்படின்னு போட்டுருக்கு. பயம் இருந்துச்சு சாராளுக்கு ஒரு சைடுல. பட் ஆனாலும் என்ன பண்றாவா, கர்த்தர் மேல் நம்புறா. கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஆபிரகாம் வந்து நம்புறாரு. அதை ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಲ್ಲಿ ಭಯವಿದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು. ஒரு டைம் என்ன ஆகுது, ரொம்ப வயசாயிருச்சு. ஒரு டைம்ல வந்து அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு யாரோ சொல்றாங்க, ஒரு தேவதூதன் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து அதை பார்த்து சிரிச்சிடுறாரு சாராள். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವದೂತರು ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬರುವಂತ ವರ್ಷದಲ್ಲಿ ನನಗೆ ಮಗು ಹುಟ್ಟದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಆಕೆ ನಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்போ வந்து அடுத்த வருஷம் அந்த தேவதூதர் சொல்றாங்க, நீ சிரிச்சிட்டல, உன் குழந்தைக்கு பேரு சிரிப்புன்னு நீ வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನ್ ನಗ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ನಿನ್ನ ಮಗುವಿಗೆ ನಗು ಮುಖದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡ್ತೀಯ. ஈசாக்கோட பேர் அப்படிதான், ಈಸಾಕನ ಹೆಸರು ಅದೇನೆ. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நம்மள விசுவாசம் குறைந்திருந்தாலும் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையோட இருக்கணும். கர்த்தரை நம்புறேன், இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில இது நடத்திடுவார் ஆண்டவர், இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறார், இது நடத்துவார் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழலாம். ನಮ್ಮ ದೇವರು ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. இன்னைக்கு உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದೆ? ஆண்டவர் செய்வார், என் குடும்பத்துல செய்வார், என் வாழ்க்கையில செய்வார், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் போக்குவார், எனக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கத்தை ஆண்டவர் வந்து விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೆಟ್ಟ ಚಟದಿಂದ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಲದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ. எங்க வீட்டுல சில காரியங்கள் தடையாயிட்டு இருக்கு, ஆண்டவர் நடத்துவார் அப்படி எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ಅಡೆತಡೆಗಳಿದೆ, ಅದನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ? உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அப்படி நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಲೋಕವನ್ನ ಜಯಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படி நம்ம பார்க்கிறோம். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆನ ಕಾಣ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು அது உங்க வியாபாரமா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சுபாவமா இருக்கலாம், எதுல நம்ம வந்து நம்ம குறைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் மேல் நம்ம விசுவாசத்தை வைக்கும் போது, இங்க சாராள் போல
கர்த்தர் வந்து அதுல விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವಾಗಿರ್ಬೋದು, ಕೆಲಸವಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಓದುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದರಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕಮ್ಮಿ ಆಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ ದೇವರು ಮಹತ್ತಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವ 4 காரியங்களை பார்த்தோம். மனைவிக்கு 4 காரியங்களை பார்த்தோம். ಅಲ್ಲಿ ಮಡದಿಗೆ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿದ್ವಿ. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம், திருப்பி மனைவியோட 4 காரியங்கள் என்னன்னு பார்த்துருவோம். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಡದಿಯ கணவனுக்கு கீழ்ப்படிகிறவளா இருக்கிறாள். ಗಂಡನಿಗೆ ಅಧೀನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೆಂಡತಿ. இரண்டாவது காரியம், தன் வாழ்க்கை பேசுகிறது. தன் வாய் அல்ல, தன் வாழ்க்கை பேசுகிறது. ತನ್ನ ಜೀವಿತವಲ್ಲ, ತನ್ನ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು. மூணாவது, தன் உள்ளான அலங்காரத்துக்கு அவள் வந்து முதலிடத்தை கொடுக்கிறாள். ನೋಡ್ತೇವೆ, ಆಂತರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶೃಂಗಾರಕ್ಕೆ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಂತವರು. நாலாவது, சாராளை போல் கர்த்தர் மேல் ನಂಬಿಕೆ வைத்திருக்கிறவளா இருக்கிறாள். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಸಾರಳ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮೊದಲ ಆದ್ಯತೆಯನ್ನು ನಂಬಿಕೆ ನೀಡುತ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. சரி, இப்போ பிரதர்ஸ் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ಈಗ ಸಹೋದರರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. பிரதர்ஸ்க்கு 3 காரியம் இருக்கு. ಸಹೋದರರಿಗೆ 3 ಕಾರ್ಯಗಳಿದೆ. அதான ஒரே வசனத்துல இருக்கு. ಅದು ಒಂದೇ ಒಂದು ವಚನದಲ್ಲಿದೆ. 7வது வசனத்தை படிப்போம். 7ನೇ ವಚನವನ್ನ. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடி, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். சோ 3 காரியம் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. முதலாவது என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பாயிண்ட் போடுங்க. கணவர்கள் வந்து மனைவியை புரிந்து கொள்ளுகிறவர்கள், அறிந்தவர்களா இருக்கணுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா. மனைவிகளை நம்ம என்ன பண்ணிக்கணுமா? புரிஞ்சுக்கணுமா. அதான் ஆண்டவர் சொல்றார், நம்பர் 1 உன் வாழ்க்கையில உன் ஜெபம் கேட்கப்படணும்னா நீ உன் மனைவியை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಮಡದಿಯನ್ನ ನೀನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ಲಕ್ಷ್ಯಮೇಂಗ, ಕುಟುಂಬ வாழ்க்கையின் லட்சியமே. ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದೇ ಮೊದಲ ಒಂದು ಕಾರ್ಯ ಆಗಿದೆ ಎಂಬುದು. ಅವಳಿಗೆ என்ன பிடிக்கும், ಅವರಿಗೆ ಏನು ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, என்ன ಕಲರ್ பிடிக்கும், ಯಾವ ಬಣ್ಣ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, என்ன சாப்பாடு பிடிக்கும், ಯಾವ ಊಟ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து பிடிக்கும், ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, என்ன பண்ணலனா அவங்களுக்கு பிடிக்காது, ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗೋದಿಲ್ಲ. இது வந்து நீங்க வந்து அவங்களை புரிஞ்சிக்க பாருங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಅವಳோட கூட புரிஞ்சிக்கிற தன்மையோட நீங்க அவ கூட வாழுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ನೋಡ್ತೇವೆ, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் அப்படின்னு கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ. எபேசியர் 5வது அதிகாரம், ಎಫೆಸದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ, எபேசியர் 5வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் படிப்போம். அப்படியே எபேசியர் 5 28 29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன், பாருங்க இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. தன் மனைவியிலே அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். அப்புறம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சோ பாருங்க, கர்த்தர் இங்க எப்படி வந்து செய்யறாரோ நம்ம வாழ்க்கையிலே, ஒரு நிமிஷம், ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮ வாழ்க்கை நம்மை வந்து ಕಾಪಾತಿ நம்மளை போஷிக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நம்மளை, ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಿ ಆತನು ಪೋಷಿಸಿ ನಡೆಸ್ತಾನೆ. சோ அதே போல நீங்க உங்க மனைவியை நேசிச்சீங்கன்னா நீ உன் சரீரத்தை நீ நேசிக்கிறது போல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮಡದಿಯನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. இல்ல என் மாடி மாத்திரம் ஃபிட்டா இருக்கணும், நான் ஃபிட்டா இருக்கணும், நான் மாத்திரம் நல்லா வெளியே சுத்திட்டு வரணும், நான் மாத்திரம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க. என் மனைவியை நான் நேசிக்கும் போது, என் மனைவியை நான் புரிஞ்சு கொள்ளும் போது நான் என்னையே நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾನು ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು, ನಾನು ಮಾತ್ರ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಬಂದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದು ನನ್ನ ಮಡದಿಯನ್ನು ಕೂಡ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ. ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு, ஆண்டவரே என் மனைவியை புரிஞ்சுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಮಡದಿಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து கணவன் மனைவி வருவாங்க, என் ஒய்ஃப்ட்ட வந்து பேசுவாங்க. பேசும்போது சொல்ற நம்பர் 1 காரியம் இதுதாங்க,
வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க, நான் ஏதாவது சொல்ல வந்தா உடனே அவர் மூஞ்சி தூக்கிடுறாரு, உடனே வீட்டை விட்டு போயிடுறாரு, உடனே டோரை சாத்திட்டு அடிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವ್ರು ಹಂಚ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ ಏನಂದ್ರೆ, ಮಡದಿಯವರು ನನ್ನ ಗಂಡ ನನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ನಾನೇನಾದ್ರೂ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಬಾಗಿಲನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ತಾರೆ ಅಥವಾ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಾರೆ. சோ இதே போலதாங்க நடக்குது நிறைய ஃபேமிலில. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮೊಡನೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் பிரயாச பண்ணு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அவளை வந்து அர்த்தம் பண்ணிக்கிறது எதுக்கு, உங்க வைஃப் இப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮಡದಿ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க, உங்க இல்ல என் மனைவி மேல எனக்கு இஷ்டம் இல்லைங்க, என் மனைவி நான் மறந்துட்டேன், அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தான் என் மனசுல எல்லாம் இருக்குது அப்படின்னு தயவு செய்து அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நீங்க நிந்தைப்படுத்தாதீங்க, தூசிக்காதீங்க. ನನಗೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬೇಡ, ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಇನ್ನೊಬ್ಬ ಹುಡುಗಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮಡದಿಯನ್ನ ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಂದೆಗೆ ಒಳಪಡಿಸಬೇಡ್ರಿ. என் காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா, காலேஜ் வேலை ஸ்தலத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவட்ட தான் நான் பேசுவேன், என் மனைவிட்ட நான் நிறைய பேச மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க ನನ್ನ ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ನೇಹಿತೆ ಇದ್ದಾಳೆ ಅಥವಾ ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಇದ್ದಾಳೆ, ಆಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತೇನೆ, ನಾನು ಮಡದಿಯೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಹೇಳಬೇಡಿ. விசேஷமாய் நம்ம சர்ச்லயே நான் சொல்றேன், யாராவது சிஸ்டர்ஸ் வந்து பிரதர்ஸ்க்கு தயவு செய்து மெசேஜ் அனுப்பாதீங்க, பிரதர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ்க்கு தயவு செய்து அனுப்பாதீங்க மெசேஜ். ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೂಡ ಸಹೋದರರಿಗೆ ಮೆಸೇಜ್ಗಳನ್ನ ಕಳಿಸಬೇಡಿ, ಸಹೋದರರಿಗೆ ಮೆಸೇಜ್. ரொம்ப மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. மெசேஜ் அனுப்பணும் இல்ல, ரொம்ப பர்சனலான மெசேஜ், ஹாய் ஹலோ குட் மார்னிங் குட் நைட் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க வந்து நார்மலா நீங்க பேசுங்க உங்க மனைவி கிட்ட. நீ உன் மனைவி கிட்ட இரு அப்படின்னு நீதிமொழிகள் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನ ನೀವು ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ, ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು தன் மனைவியை நேசிக்கிறவன் தன் சொந்த சரீரத்தை நேசிக்கிறான் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತನ್ನ ಮಡದಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವನು ತನ್ನ ಸ್ವಂತ ಶರೀರವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை யாராவது நீங்க இருக்கீங்க பிரதர்ஸ், யாராவது நீங்க வேற சிஸ்டர்ஸ் மேல உங்களுக்கு யோசனை போகுது, உங்களுக்கு கவனம் போகுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னையோட நான் அதை முடிச்சுக்கணும், எனக்கு நீங்க மனம் திரும்புறதுக்கு எனக்கு ஒரு சக்தியை கொடுங்க, நான் அதுல இருந்து தூரம் வருது, அதுல இருந்து தூரம் ஓடுறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ಕೇಳುங்க. ಇವತ್ತು ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿ, ಯಾರಾದರೂ ಒಂದು ವೇಳೆ ಮಡದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಒಂದು ವ್ಯಾಮೋಹ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ, ದೇವರೇ ಇದರಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை உங்களுக்கு வந்து மனைவி மேல வந்து கவனம் கொடுக்காதபடிக்கு உங்க மனசு வந்து அப்படியே மந்தமாயிருச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த மந்தமான ஆவியை நீங்க எடுத்து போடுங்க. என் மனைவியை நான் நேசிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு மனைவி கூட தான் இருக்கணும், அவளை நான் ஃப்ரெண்டா பார்க்கணும், அவகிட்ட நான் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபத்தோட கேளுங்க. ವೇಳೆ ಮಡದಿಯೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಿಂದಿರುವುದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಂದವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಸಂಭವಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿ ಕೇಳ್ಕೊಳ್ರಿ, ನನ್ನ ಮಡದಿಯೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಸ್ನೇಹ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನು எதையும் மறைக்காதீங்க. ஏன்னா எதுவும் மறைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கணவன் வந்து மறைக்க ஆரம்பிச்சாருன்னா மனைவி வந்து என்ன புரிஞ்சுக்கலையோ, வேற யாரையும் ஆசைப்படுறாங்களோ, வேற எதையோ போறாங்களோ அப்படின்னு வந்து நிறைய யோசனைகள் சிஸ்டர்ஸ் மைண்ட்ல வருங்க. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಅವರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಹೋದ್ರೆ ಅವರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳು ಒಂದು ವೇಳೆ ಅವರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇಲ್ವೋ ಅಥವಾ ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವ್ರ ಮನಸ್ಸು ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஸோ தயவு செய்து நம்ம எந்த காரியம் இருந்தாலும் உங்களுக்கு மோசமான ஏதாவது காரியம் இருக்கலாம், உங்களுக்குள்ள வெளியே விட முடியாத ஏதாவது பழக்கங்கள் இருக்கலாம், அதை வந்து நீங்க யார்கிட்ட ஷேர் பண்றீங்களோ தெரியல, கர்த்தர்கிட்டயும் உங்க மனைவிட்ட நீங்க ஷேர் பண்ணலாங்க. ಅಲ್ಲಿ ಬಿಡದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಟ್ಟ ಚಟಗಳಾಗಿರ್ಬೋದು, ದೇವರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಡದಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳ್ರಿ. நான் பார்த்திருக்கேன் எவ்வளோ வாட்டி ஒரு பெரிய விடுதலை இந்த குடும்பத்துல ஏன் வந்திருக்குன்னா, அந்த பிரதர் வந்து சொல்ல முடியாத ஒரு காரியத்தை வந்து அந்த வைஃப்ட்ட ஷேர் பண்ணாரு. அந்த வைஃப் அவங்களுக்காக ஜெபிச்சு, அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிச்சு, ரெண்டு பேரும் ஒப்புரவாய் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நிறைய ஃபேமிಲಿ பார்த்திருக்காங்க. ನಾನು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆ ಒಂದು ಸಹೋದರರಿಗೆ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿದ್ರೂ ಕೂಡ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಅವರು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ ಕಣ್ಣೀರಿಂದ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಿಡುಗಡೆನ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ನಾನು ನೋಡ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய கணவர்கள் சொல்ல மாட்டாங்க வைஃப்ட்ட, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும், நான் அவட்டெல்லாம் சொல்லி என் மரியாதைலாம் போக வேண்டாம், எனக்கு என் மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு மரியாதையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிரச்சனையில் அப்படியே முழுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾನು ನನ್ನ ಮಡದಿಯ ಬಳಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅನೇಕರು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ನಾವು ನೋಡಲ್ಪಡ್ತೇವೆ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை வீட்ல வைத்திருக்காருங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತೆಯನ್ನ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் போய் நீங்க அவங்க வந்து அவிசுவாசியா இருக்கலாம், பட் ஆனாலும் போய் நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், உங்க மனசுல இருக்க காரியத்தை நீங்க சொல்லலாம் அவங்ககிட்ட. ಅವಿಶ್ವಾಸ ಆಗಿದ್ರು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದೆ. ரெண்டாவது காரியம் பிரதர்ஸ்க்கு என்னது? ಸಹೋದರರಿಗೆ ಎರಡನೇ ಕಾರ್ಯವೇನು? இல்ல, உங்கள் மனைவிகளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, கனப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಘನಪಡಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ போட்டிருக்குல்ல. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை
செய்யுங்கள், கணத்தை செய்யணுமா. மனசுல இருந்தா மரியாதை போதாது, செய்யணுமா கணத்தை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅವರಿಗೆ ಮಾನವನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன காலையில இருந்து உழைக்கிறேன், நைட் வரைக்கும் உழைக்கிறேன், என்ன என் ஒய்ஃபை கனப்படுத்தாமையா, அவளுக்கு வந்து நான் முக்கியம் இல்லையா, ஸோ பண்ண தானே செய்கிறேன், அதனால தானே கனப்படுத்துறேன் தானே, அதுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆಯಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ನಾನು ಮಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿನೇ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, எங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு கவலையா ஒரு காரியத்தை ஷேர் பண்ணாங்க, அதுல எனக்கு அப்படியே கண்ணு திறந்துருச்சு. ಕೆಲವು ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಮಡಿದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನಿದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡ್ತು. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட எங்க ஃபேமிலிக்காக காசு கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಹಣವನ್ನು ಕೇಳುವಂಥದ್ದು ನನಗೆ ಒಂದು ಸಂಕೋಚದ ಸ್ವಭಾವ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது ಅದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಬೇಸರವಾದಂಥ ಕಾರ್ಯವಾಯಿತು. ஏன்னா அவ ஒரே சரீரம், நானும் அவளும் ஒரே சரீரம். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಅವರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದೇವೆ. ஸோ இடது கை வலது கைட்ட கேட்கறதுக்கு எதுவும் இதே படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಬಲಗೈಗೆ ಎಡಗೈ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಕೋಚನ ಪಟ್ಕೊಳ್ಬಾರ್ದು. ஸோ அதுல இருந்து நான் அந்த நாள்ல இருந்து என்ன பண்ணேன், சரி அவ வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து அவ எந்த குறையும் அந்த குறை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் வந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து ஆண்டவர் கிருபை செய்தேன். ಅದನ್ನು ಹೇಳಿದ ದಿವಸದಿಂದ ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊರತೆಗಳು ಬರದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತೆ ದೇವರು சொல்றாங்க. சில சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் எங்க வீட்டுல வந்துட்டு கணவர் வந்து 10 ரூபாய் கொடுப்பாரு, 15 ரூபாய் கொடுப்பாரு, 20 ரூபாய் கொடுப்பாரு, அதுல சமையல் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன வந்து அப்படி காசை கொடுத்து இவ்வளவுதான் கொடுப்பாரு, என்ன வந்து அப்படிதான் ட்ரீட் பண்றாரு அப்படின்னு வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கவலையோட சொல்லுவாங்க. ಕೆಲವು ಸಹೋದರರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕಳವಳದಿಂದ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. சில சிஸ்டர்ஸ் இப்படி பண்றாருல்ல, உங்களுக்கு ஒரு நான் காட்டுறேன் பாருங்க, நான் வேலைக்கு போய் காட்டுறேன் பாருங்க, நான் சம்பாதிச்சுக்கிறேன், என் காசு நான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீ உங்ககிட்ட நான் என் காசு கையேந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் அப்படி பண்றாங்க. ಕೆಲವು ಸಹೋದರರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ, ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ನಾನು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಸಹೋದರರು ಹೇಳ್ತಾರೆ. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதுல 5,000 ரூபாய் என் மனைவியோட உழைப்பு, வேற வேலை ஆபீஸ்க்கு அவர் வந்திருக்க மாட்டா, வீட்டுல இருந்து உழைக்கிறதுனால எனக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது, என்னுடைய பங்கு 5,000, அவளுடைய பங்கு 5,000, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே சரீரம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು 10,000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನ ಒಂದು ಸ್ವಂತ ಅಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆಕೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುತ್ತ ಕಾರಣದಿಂದಾಗಿ 5,000 ರೂಪಾಯಿ ನಂದು, 5,000 ರೂಪಾಯಿ ಅವಳದು ಎಂಬುದಾಗಿ. அந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே 10,000 ரூபாய்க்கு அவளுக்கும் அதே உரிமை இருக்கு. அந்த 10,000 ரூபாய் மேல ನಾನು 10,000 ರೂಪಾಯಿಗೆ ನನಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಒಡೆತನವಿದೆಯೋ ಅದೇ ಒಡೆತನ ಆಕೆಗೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் நம்ம கனப்படுத்துறோம் நம்ம மனைவிகளை. ಇದೇ ಮಾನವನ್ನ ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அவர்கள் வந்து பலவீனமா இருக்காங்க, அவங்களுக்கு சில காரியங்களை செய்ய முடியாது, அதை நம்ம கனப்படுத்துறோம், அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதையை கொடுக்கிறோம். நம்ம ಅವರ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಬಲಹೀನತೆಯಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ನಾವು ಮಾನವನ್ನ ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சோ இதே போல நம்ம வந்து சில அவர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து அவளுக்கு மரியாதையோட அவளோட பேசுறது, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಒಂದು ಘನತೆ ಮೂಲಕವಾಗಿ ಮರ್ಯಾದೆ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂಥದ್ದು. நான் கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும், ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು. இல்லாட்டி எங்க மாமா அங்க மீசை முறுக்கிட்டு வருவாரு ஊர்ல இருந்து. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾವನವರು ಊರಿಂದ ಬರ್ತಾರೆ ಮೀಸೆ ಅಂತ. நான் எங்க மாமாக்கு பயந்து கனத்தை கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ನಾವು ನಮ್ಮ ಮಾವನವರಿಗೆ ಎದುರುವನಾಗಿ ಘನತೆಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. ஆமா, எங்க மாமாக்கு என் வைஃப் மகாதான், ನಮ್ಮ ಮಾವರಿಗೆ ನಮ್ಮ ಮಡಿದವರು ಮಗಳೇ. ஆனா பரலோகத்துல இருக்க பிதாக்கும் எங்க வைஃப் வந்து மகாதான். ಪರಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನ ತಂದೆಗೂ ಕೂಡ ಅವರು ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ. எங்க மாமாக்கு பயந்துன்னு இல்ல, கர்த்தருக்கு பயந்து நான் அவளுக்கு கனத்தை கொடுக்கிறேன். ನನ್ನ ಮಾವನಿಗೆ ನಾನು ಭಯಪಟ್ಟಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಅವರಿಗೆ ಮಾನವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ கொடுக்க வேண்டிய அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கான், ஒரு அளவு இருக்கான், கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அந்த கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுத்துரு, அப்பதான் அவன் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕೊಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಾನ ಇದೆ, ಒಂದು ಅಳತೆ ಇದೆ, ಆ ಒಂದು ಅಳತೆಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾನವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஜெபிச்சிட்டே இருக்கலாம், டான்ஸ் ஆடிட்டே இருக்கலாம், ஜெபிக்கலாம், இந்த இதை தவிர தாண்டி ஜெபம் போவாது மேல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೋದು, ಈ ಒಂದು ಗೋಡೆಗೆ ದಾಟಿ ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் எவ்வளவுதான் ஜெபிச்சுட்டு என் மனைவிக்கு நான் கனத்தை கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அவளை நான் திட்டுறேன், அவமானப்படுத்துறேன், எல்லாரும் முன்னாடி நான் வந்து கீழனமா பேசுறேன் அப்படின்னா என் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது கேட்கப்படாது அப்படின்னு சொல்லுது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಅನೇಕರ ಮುಂದೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನಾನು ಅವಳಿಗೆ ಮಾನವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி தேவன் வந்து ஒரு சாந்தமும் அமைதியும் உள்ள குணத்தை வந்து வைஃப் கிட்ட பாக்குறாரோ அதே போல கணவன் கிட்ட ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾತ್ವಿಕವಾದಂತ ಶಾಂತ ಗುಣದ ಒಂದು ಸ್ವಭಾವನ ಮನದಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡನಿಂದ ಸಹ ಅದನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ மூணாவது காரியம் கணவனுக்கு என்ன, அது சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಮೂರನೆಯ ಸಂಗತಿ ಗಂಡನಿಗೆ ಏನಂತ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. அவனுக்கு கர்த்தரோட ஒரு ஐக்கியம் இருக்குங்க, ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்.
அதாங்க ரொம்ப முக்கியம். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಅದು ಹೊಂದಿರ್ತದೆ, ಅದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கர்த்தர் கூட அவன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். கர்த்தர் கூட ದೇವರೊಡನೆ ಆತನ ಒಂದು ಉತ್ತಮ ಐಕ್ಯತೆಯನ್ನ ಬಾಂಧವ್ಯವನ್ನು உலகத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நம்மளுக்கு உலகத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு காரியம் சொல்லலாம். பட் தேவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க நம்பர் 1 நம்ம வாழ்க்கையில. ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ದೇವರೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ನೇಹಿತ್ವನೇ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. அது எப்படி வருது? ஜெபத்தின் மூலமாய் வருது. ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತದೆ. ஜெபத்தின் மூலமாய் நம்ம ஜெபத்துல 1 மணி நேரம் ஆண்டவர் கிட்ட உட்காரணும்னா 1 மணி நேரம் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரிங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿರೋದು, ಆದ್ರೆ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೊಟ್ಟಿಗೆ ಸಮಯವನ್ನು ವ್ಯಯ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் மாதிரி டைம் பாஸ் பண்றது இல்ல. ஆண்டவர் வந்து நமக்கு பலத்தை கொடுக்கிறார், அவரோட அன்பை கொடுக்கிறார், அவருடைய இருதயத்தை நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ನೇಹಿತರ ರೀತಿ ಎಲ್ಲ ಒಂದು ಸ್ನೇಹಿತನ ಜೊತೆಲಿರುವಾಗ ಬಲವನ್ನ ಒಂದು ಹೃದಯವನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯ ಆತನ ಕೊಡುವಂತ. ஜெபிக்கிற கணவன் அவன் வாழ்க்கை மாறுங்க. ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை மாறுங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ. நான் இந்த சைடு டர்ன் பண்ணிட்டு நான் பேசுறேன் அப்படின்னா, ಯಾಕೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ತಿರುಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கைக்கு வந்த கலை, அவங்க ஆண்டவரை தேடிடுவாங்க, ஜெபிச்சிருவாங்க ஈஸியா. அவங்க ಅಲ್ಲಿ ಸಹೋದರರಿಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಕೈ ಕೆಲಸ ಅದು, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரை நோக்கி ஓடிடுவாங்க. கண்ணீரோட ஆண்டவர்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ಆ ಕಣ್ಣೀರಿನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ತಿಳಿಸ್ತಾರೆ. பிரதர் போவாரு ஜெபிக்கிறதுக்கு, ಸಹೋದರರು ಹೋಗ್ತಾರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ. சரி உல்ரிச் பிரதர் ஜெபிக்க சொல்லிட்டாரு, சரி ஜெபிப்போம் அப்படின்னு போவாரு. ಸಹೋದರರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. சரி ಕೈ ಕುಪ್ಪುவார் இப்படி, ಕೈಯನ್ನು ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ. சரி இன்னைக்கு ஆபீஸ்ல அப்படி பண்ணிரணும், பிரச்சனை எப்படி போறேன் அப்படியே கண்ணு மூடி இருக்கும், கையெல்லாம் இருக்கும், ஆனா மைண்ட் வந்து எங்க ஓடிட்டு இருக்கும், ஆபீஸ்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನು ಮುಚ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಮನಸ್ಸೆಲ್ಲ ಆಫೀಸ್ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿವಾರಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏன் தெரியுமாங்க? ஆண்களுக்கு ஆண்டவர் அந்த இதை கொடுத்திருக்கிறாரு, ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், பிரச்சனையை முடிக்கணும். அதான் ஆண்களுடைய ஆண்டவர் வந்து அப்படி சிருஷ்டித்திருக்கிறார் ಆண்களை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ನಿವಾರಿಸಲ್ಪಡಬೇಕು, ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜெபமே வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன் பாரு, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் பாரு எப்படின்னு ஜெபம் இல்லாம சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ನಾನು 30,000 ರೂಪಾಯಿ 50,000 ರೂಪಾಯಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அது என்ன ஆகும்? பாக்கெட்ல ஓட்ட போட்ட மாதிரி நீ 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 40,000 சம்பாதி ஓட்ட பாக்கெட்ல போட்டா என்ன ஆயிடுது? 1 ರೂಪಾಯಿ நிக்காது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತೂತಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೈವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ತೂತಿನಲ್ಲಿ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ஆண்டவரோட கூட உறவைங்க, ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಸಂಬಂಧ. நீங்க நினைச்சீங்க நீங்க வந்து உங்க மனைவிக்கு நீங்க அதிகாரி அல்ல, கர்த்தர் உங்களுக்கு அதிகாரி. ನೀವು ನಿಮ್ಮ ಮಡದಿಗೆ ಅಧಿಕಾರಿ ಅಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರಿ. கர்த்தர் உங்க மேல இருக்கிறார், ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால என் மனைவிக்கு கனத்தை கொடுக்கிறேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನ್ನ ಮಡದಿಗೆ ನನ್ನ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நீங்க எனக்கு என் பேச்சை கேக்குறீங்க, அதே போல என் மனைவி பேச்சை நான் கேட்கணும் ஆண்டவரே. ನೀವು ನಾನು ನಿನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತೇನೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಮಾತನ್ನ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க என்ன மன்னிச்சிருக்கீங்க, அதே போல நான் என் மனைவியை நான் மன்னிச்சிரணும் ஆண்டவரே. ನೀವು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಮಡದಿಯನ್ನು ನಾನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவரே நீங்க நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் வந்து நீங்க வந்து என்ன தண்டிக்கல, அதே போல அவ சில காரியங்களை பண்ணியிருந்தா நான் தண்டிச்சிட கூடாது ஆண்டவரே. ನೀವು ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಿಗೆಲ್ಲ ನೀವು ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವಳು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಿಗೆಲ್ಲ ನಾನು ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡಬಾರದು. நம்ம ஆண்டவர் கூட நம்ம ருசி பார்க்கும்போது, நம்ம அந்த உறவு ஐக்கியம் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்ம ருசி பார்க்கிறோம். அந்த ருசியை நம்ம என்ன பண்றோம்? மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ಅದ ಕ್ರಿಸ್ತ வாழ்க்கை. ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರುವಾಗ ಒಂದು ರುಚಿಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಆ ಒಂದು ರುಚಿಯನ್ನು ನಾವು ಇತರರಿಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம ருசி பார்க்கலனா மத்தவங்ககிட்ட நம்ம கடினமா தான் இருப்போம், கோவமா தான் பேசுவோம், எரிஞ்சு விழுவோம், டோர் அடிப்போம், இல்லாட்டி கோவம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಕಥೆಗಳನ್ನ ಬಳೆದು ಹೋಗ್ತೀವಿ, ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ, ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಹೋಗ್ತೇವೆ. சான்றிட்டு நம்ம கேட்போம், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. மனைவிகளை புரிந்து கொள்ளுங்கள், ಹೆಂಡತಿಯರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ, செய்ய வேண்டிய கணத்தை அவர்கள் செய்யுங்கள், ಅಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾನವನ್ನ ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. ஆண்டவரோட ஜெபத்துல ஆண்டவரோட ஐக்கியமா இருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರ್ರಿ. ஜெபிக்கிறது கஷ்டம் தாங்க. ஒருவேளை பிரதர்ஸ் யாராவது நீங்க இது வரைக்கும் நீங்க தனி வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ಸಹೋದರರು ನಿಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇನೆ ಇದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ, கொஞ்ச நேரம் ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் நீங்க வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க. உங்க உங்க மனசுல இருக்கிற காரியத்தெல்லாம் நீங்க வாய் திறந்து சொல்ல கத்துக்குங்க. வீட்டுக்கிட்ட இல்ல பார்க்ல எங்கேயா போங்க, போயிட்டு ஒரு இடத்த அந்த ஒரு டைம் எடுத்து வச்சிருங்க. அதுக்குன்னு அந்த டைம்ல போய் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. ನೀವು ಒಂದು 15 ನಿಮಿಷ ನಿಮ್ಮಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ಕೊಳ್ರಿ. ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪಕ್ಕದಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾರ್ಕ್ನಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲೇ ಆಗಿರ್ಬೋದು, ಆ ಒಂದು ಸಮಯವನ್ನು ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ರಿ. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து பாடல் ஏதாவது இருக்குன்னா ஹெட்ஃபோன் போட்டு ஆண்டவருடைய பாட்டை போட்டு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர் துதி பலி எடுங்க, ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரிங்க, ஆண்டவர் வந்து உயர்த்துங்க. ஆண்டவரே நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க பெரியவர், வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், ஆண்டவர் வந்து துதிங்க. உங்க வாயிலிருந்து துதி சத்தம் வரட்டும், ஆண்டவருடைய துதி சத்தம் வரட்டும். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಧ್ವನಿವರ್ಧಕಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡು, ದೇವರೇ ನೀನು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರಾಗಿದ್ದಿ, ನೀನು ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ நான் சொல்றேன், கொஞ்ச நாள்ல பாருங்க உங்க வாழ்க்கை. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿ
ಗಮನಿಸಿ ஆண்டவர் ನೋಡ್ರಿ. உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்யறாரா இல்லையா நீங்க பாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ உங்களுக்கு ಇದ್ದಾರೆ இருக்கிற கெட்ட பழக்கத்தை ஆண்டவர் எடுக்கறாரா இல்லையா பாருங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಟ್ಟ ಚಟಗಳನ್ನು ತೆಗೆದರಾ ಇಲ್ವಾ ನೋಡ್ರಿ. உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் பிடிக்காத சுபாவங்களை ஆண்டவர் எடுக்கறாரா இல்லையா பாருங்க. ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದರಾ ಇಲ್ವಾ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು உங்க ಗಮನಿಸಿ. குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿ. பைபிள் ஒரே ஒரு காரியம் தான், பிரதர்ஸ் பார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்லுது திமோத்தேல. ತಿಮೋತಿಯಲ್ಲಿ ಸಹೋದರನ ನೋಡಿ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. கோபப்படாம கையை தூக்கி ஆண்டவர்ட்ட ஜெபிங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿಕೊಂಡೇ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ கோபப்படாதீங்க, வீண் வார்த்தைக்கு போவாதீங்க, வீண் பிரச்சனைக்கு போவாதீங்க, கையை தூக்குங்க ஆண்டவர்ட்ட ஜெபிங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ವ್ಯರ್ಥವಾದಂತ ಮಾತುಗಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿಕೊಂಡೇ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பிரதர்ஸை பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಸಹೋದರರನ್ನ ನೋಡಿ ಒಂದು ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ஆண்டவர்ட்ட உயர்த்துங்க, ஆண்டவர்ட்ட உங்க பிரச்சனை எல்லாம் கொண்டு போங்க. ದೇವರ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. ಲೋಕವು ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ. ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ₹1 ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ₹10 சம்பாதிச்சா அதை பிடுங்கிறதுக்கு ஒரு 10 பேர் வராங்க. ₹10 ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಕಸಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ 10 ಜನ ಬರ್ತಾರೆ. பொய் சொல்றவனுக்கு முன்னாடி போறான், பொய் சொல்றவன் தான் முன்னாடி போறான். ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಕ್ಕಂತವನೇ ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. தப்பான காரியங்களை வாழ்கிறவன் தான் வந்து பணக்கார ஆவறான். ಅಲ್ಲಿ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತನೇ ಅಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತನಾಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை தேடுற சகோதரர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಗುಂಪನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எலியா போல எலிசா போல கர்த்தர் எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ಎಲಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲಿಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் பெரிய காரியங்களை வாழ்க்கை ದೇವರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. சோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போங்க. கொஞ்சம் டைம் ஆயிருச்சு, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மன்னிச்சிருங்க. 10 ನಿಮಿಷ ಹೆಚ್ಚಿಗೆ ಆಯ್ತು, ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿ. நம்ம ஜெபிக்க போறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பம் ஆண்டவரே, கணவன் மனைவி ஒரே சரீரம் ஆண்டவரே, அதை நாங்கள் மறந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அலங்காரம் வெளிப்படையான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். ஆண்டவரே, எங்களுடைய நடத்தைகள் தான் பேசணும், எங்கள் வாய் மாத்திரம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, எங்கள் மனைவிகளை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் உறவில் இருக்கணும். அன்றே அநேக காரியங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, கற்றுக்கிட்டோம். அன்றே இதை கீழ்ப்படுகிறதுக்கு பரிசுத்தாவியானவருடைய வல்லமை எங்களுக்கு வேணும். பரிசுத்தாவியானவருடைய அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட வேண்டும். அப்பா, இந்த நேரத்தில் அன்றே பலவீனர்களாய் வந்திருக்கிறோம். அன்றே சில காரியங்களை இங்கே படித்த பட்டியலில் சில காரியங்களை நாங்கள் செய்யல ஆண்டவரே, உண்மையா அன்றே அதை செய்யும்படி நீர் எங்களுக்கு அன்றே புது இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். புது வாஞ்சையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றே வல்லமையாய் நீர் எங்களை கிரியை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகளை நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரினாலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று விசேஷமாக இங்கே ஆண்டவரே, குடும்பம் கணவன் மனைவி யாராவது வந்து பேசாம பிரச்சனையோட போராட்டத்தோட யாராவது கணவன் மனைவிகள் இங்கே இருந்தாங்கன்னா ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்றே அந்த குடும்பத்தில் நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே அந்த குடும்பத்தை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கணவன் இருதயத்தை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மனைவி இருதயத்தை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றே விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்றே வல்லமையாய் கிரியை செய்யுங்க. அன்றே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே, ஒரு கணவன்களை நேசிக்கிற மனைவிகளும் மனைவிகளை நேசிக்கிற கணவர்களும் ஆண்டவரே எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே ஒரு அருமையான குடும்பங்களை நீர் கெட்டுங்க. அன்றே ஆவிக்குரிய குடும்பங்களை நீர் கெட்டுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய சந்ததிகளை நீர் உருவாக்குங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அன்றே ஒருவருக்கு ஒருவர் அன்று விட்டு கொடுக்கிற சுபாவத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. அன்றே பிசாசுகிட்ட இருந்து தூசணமான சுபாவங்களை எடுத்துருங்க ஆண்டவரே. அன்றே உம்மை கனப்படுத்துகிற சுபாவம், மற்றவர்களை கனப்படுத்துகிற சுபாவம், அதை நீங்கள் கொடுங்க. பழைய காரியங்களை எடுத்தப்பா புதிய காரியங்களினாலே எங்களை நிரப்புங்க. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எல்லாம் புதிசாயுது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, புதிதாயினார்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் அன்றே புது காரியங்களை மாற்றுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருத்தரையும் அன்றே ஆவினாலே நிரப்புங்க. எல்லாம் கையில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.